கிறிஸ்தேசுக்குள் மிகவும் அன்பாக அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்ட சகோதர சகோதரர்களே, உங்கள் யாவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்தேசனுடைய இனி நாமத்தினாலும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக என்கின்ற கிறிஸ்தேசுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்களை உங்கள் மத்தியிலே முதலாவதாக தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஒரு வாய்ப்பை கொடுத்த பிதாவாகிய தேவனுக்கு தனிப்பட்ட விதத்தில் என்னுடைய நன்றிகளை எடுத்துக் கொள்கிறேன். சகோதரர் சொன்னமாக நாம் இன்றைய நாளில் பார்க்கக்கூடிய பாடத்தினுடைய தலைப்பு தலையை விட இருதயம் முக்கியமானது. ஆங்கிலத்தில் எடுத்துக்கிட்டா எப்படி சொல்லலாம்னா, தி ஹார்ட் மோர் இம்பார்ட்டன்ட் தேன் த ஹெட். இது சகோதரர் ரிசல்ட்ஸினுடைய ரீப்ரிண்ட் நம்பர் 43-45 எடுக்கப்பட்ட ஒரு பாடம். இந்த ஒரு பாடத்தை பார்ப்பதற்கு முன்பாக ஒரு சில இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு உள்ளே போகலாம். சகோதரர் ரிசல்ட்ஸ் அவர்கள் பாடம் ஒரு எழுதுறாருன்னா அந்த பாடத்தில் பார்த்திங்கன்னா நார்மலாக நம்ம ஒரே விஷயம் திங்க் பண்ணுவோம். ஆனால் அவர் ஒரே விஷயத்தில் எப்படி வித்தியாசமாக இருக்குங்கிறத பாடத்தில் அருமையாக சொல்வார். அப்படி எழுதப்பட்ட பாடம் தான் அந்த பாடம். ஒரு பாடத்தினுடைய தலைப்பு கூட ஒரு முறை நினைவுபடுத்திக் கொள்ளலாம். தலையை விட இருதயம் நமக்கு முக்கியமானது. அதாவது ஹெட்டை விட ஹார்ட்டு தான் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற ஒரு கருத்தினை இந்த பாடத்தில் ரொம்ப வலியுறுத்தி சொல்கிறத பார்க்குறோம். அப்போ இந்த பாடம் அது எந்த ஒரு பாடமாக இருந்தாலும் சரி, நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு எந்த விதத்தில் பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு வளர்ச்சி என்பது ஒவ்வொரு நாளும் நம்ம வாழ்க்கையில் நடக்க வேண்டிய சம்பவம். வளர்ச்சி போய் கொண்டிருக்கிற விஷயம் எதுக்குன்னா, நம்முடைய டார்கெட் எதுங்க? கிறிஸ்துவனுடைய சாயல். அதை ரீச் பண்ணுறது தான் டார்கெட் அப்படின்னு சொல்லும்போது, அப்போ அதுக்கிடையில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம், நாம் என்னவா மாறணும். கிறிஸ்துவில் நம்ம ஆரம்பித்து முடிவில் முடியணும். நடுவில் கிறிஸ்துவாக நம்ம என்ன செய்யணுங்க? மாறணும் அப்படிங்கிறது நம்ம அனைவருக்கும் தெரிந்த விஷயம். அப்படி இருக்கும்போது அன்பான சொல்லி நம்ம பார்க்குறோம், என்னென்ன விஷயங்கள் செய்யணும், என்னென்ன விஷயங்கள் செய்யக்கூடாது அப்படின்னு பார்க்கும்போது, வளர்ச்சியை நோக்கி போய் கொண்டிருக்க நமக்குள்ள வளர்த்தி கொள்ள வேண்டிய விஷயங்கள் என்னென்ன இருக்குது, வளர்ச்சிக்கு தடையாக இருக்கக்கூடிய துண்டிக்கப்பட விஷயங்கள் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். இப்போ வளர்ச்சிக்கு தடையாக இருக்கிறத நம்ம என்ன செய்யணுங்க? கட் பண்ணிடணும். வளர்ச்சிக்கு இன்னும் அதிகமாக வேணும்னா என்ன செய்யணுங்க? நம்ம ஆட் பண்ணிக்கணும். வேறு ஏதாவது இருக்குங்களா? ஒன்று நம்ம பார்த்தோம், வளர்ச்சிக்கு தடையாக இருக்கிறத கட் பண்ணிடுறோம், வளர்ச்சிக்கு வேணுங்கிறத சேர்த்திக்கிறோம். வேறு ஏதாவது இருக்குங்களா? முக்கியமான ஒரு விஷயம் இன்னைக்கு பாடத்திலே அதுதான் இருக்குது, காத்து கொள்ள வேண்டியது. அப்போ காத்து கொள்ள வேண்டியதுன்னா, ஒரு பொருளை பத்திரமா வச்சுக்கிறது இல்லைங்க, அந்த பொருளை எப்படி வச்சுக்கணுமோ என்ன செய்யுங்க, அப்படி வச்சுக்கணும். அப்போ ஒரு விஷயத்தை எப்படி வச்சுக்கிட்டா நமக்கு பாதுகாப்புங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ பார்க்குறோம், இந்த ஆதார வசனம் கூட வாசிக்கலாம் பாருங்கள். இந்த பாடத்தினுடைய ஆதார வசனம் நீதிமொழிகள் 4:23 வாசிக்கலாம். எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்தினின்று ஜீவ ஊற்று புறப்படும். பாருங்க, 3 பாயிண்ட் சொன்னோம். ஒன்று வளர்த்து கொள்ள வேண்டியது, ரெண்டாவது என்னங்க? துண்டிக்க வேண்டியது. இப்போ மூணாவது என்ன பாருங்க, இந்த பாடத்தில் எதை காத்துக்கொள்ளணுங்க? வசனத்தில். அப்போ நம்ம என்ன செய்யணும்? இருதயத்தை இன்சூரன்ஸ் பண்ணிடலாமா? அப்படியா செய்யலாங்களா? அப்படிலாம் பத்திரமாலாம் பார்த்துக்க முடியாது. அப்போ நம்ம ஏற்கனவே சொன்ன பார்த்தீங்களா, எப்படி வச்சுக்கணுமோ அப்படி வச்சுக்கணும். எல்லோரும் ஒரே மாதிரி இருதயத்தை வச்சுக்க முடியாது. ஆனால் புது சிருஷ்டிகள் கண்டிப்பாக என்ன செய்யணும் அப்படின்னா, இருதயத்தை பாதுகாத்து கொள்ளணும். ஏன்னா இந்த பாடத்தில் 2 விஷயங்களை கொடுத்துருக்கிறார். தலைப்பில் பார்த்தாவே தெரியும். தலையை விட பதில் கிளியராக இருக்குது, அதுலேயே பதில் வந்துருச்சு. என்னங்க? இருதயம். இப்போ நாம் கண்டுபிடிக்கணும், தலை எது, இருதயம் எது. தலைனா என்னன்னு சொல்லுங்க, நீங்கள் தான் பேசணும். இனிமேட்டு தலை என்பது என்ன? தலையில் என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா, இருதயம்னா என்னங்க? இருதயம்னா இருதயம் அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம். அது கரெக்டாக சொன்னோம்னா எப்படி சொல்லலாம்? அப்போ தலைக்குள்ளே எனக்கு சரி மூளை இருக்குது. அப்போ மூளை என்ன நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்? நம்ம பாருங்கள், அடையாளங்களை கொடுத்துருக்குதுங்க.
தலை என்பது என்னன்னு சொல்லலாம்? மூளைன்னு சொல்லிட்டா முடிஞ்சு போச்சா? நமக்கு ஸ்பிரிச்சுவலாக முடிஞ்சிருச்சா? என்ன இருக்குது தலைன்னா? என்ன என்ன இருக்குங்க? சிந்திப்பது. சரி, இருதயம்னா? பிரதர் சொல்லிட்டாரு தலையென்னா சிந்திக்கிறதுன்ட்டு. அப்போ இருதயம்னா என்னங்க? இப்போ சிந்தையை விட சிந்தை முக்கியமானதா? பாருங்க, நம்ம ஒரே விஷயத்த நினச்சிட்டு இருக்கிறோம். ஆனால் இங்கே ரசல் பிரதர் பாயிண்ட்ஸ் இந்த பாடத்தில் சொல்கிறது பார்த்தீங்கன்னா, இப்படி தான் புரிஞ்சுக்கிறது. அவர் கொஞ்சம் வித்தியாசமாக சொல்கிறார். நாம் எதை ஒன்று நினைக்கணுமோ அதில் வந்து மேஜர் டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்க்க சொல்கிறார். இப்போ சகோதர சொன்னார் தலையும் சிந்தைன்னு சொல்லியாச்சு, இருதயமும் சிந்தைன்னு சொல்லியாச்சு. அப்போ தலைனா என்ன, இருதயம்னா என்ன? அப்போ இருதயம் என்பது சிந்தைன்னு வச்சுக்கிட்டா தலை என்பது என்ன? நம்ம இப்போ மாற்றி மாற்றி சொல்லலாம். அப்போ இருதயம் ஒருத்தர் சிந்தைன்னு வச்சுருப்பீங்க. அப்போ தலைன்னா என்ன? தலை ஒருத்தர் சிந்தைன்னு சொல்லிட்டு இருப்போம். அப்போ இருதயம்னா என்ன? அப்போ அதுக்கு ஆன்சர் வேணும் இல்லைங்களா? சகோதரர் அழகாக அதை பற்றி ஒரு க்ளூ கொடுக்குறாரு பாருங்க. அவருடைய ரைட்டிங்ஸில் தலையை பற்றி என்ன சொல்கிறாருன்னா, we are not competent to keep our heads. தமிழில் சொன்னால், தலையை நம்மால் பாதுகாத்து கொள்ள முடியாது. இருதயத்தை என்ன சொல்ற பாருங்க, we are competent and responsible for the keeping of our hearts. அப்ப இருதயத்தை நாம் என்ன செய்யலாங்க? கண்டிப்பாக காத்துக்கொள்ள முடியும். அப்ப அது நம்முடைய பொறுப்பு தானுங்களே. இப்ப இதுல என்ன வந்து க்ளூ கொடுத்துட்டாரு நமக்கு? நம்ம சொல்லிட்டோம், இதை வச்சுக்கலாம். தலை என்பது எது, இருதயம் என்பதுன்னா, தலையை நம்மால் என்ன செய்ய முடியாதுங்க? ஆமாம், காத்துக்கொள்ள முடியாது. அதனுடைய கண்ட்ரோல் முழுசாக நம்மிடம் இல்லை. நம்மிடம் இல்லைன்னா அது யாரிடம் இருக்கும் அப்படின்னு தெரியும். அடுத்த பாயிண்ட்டுக்கு போனோம். ஆனால் இருதயத்தை கண்டிப்பாக நம்ம காத்துக்கொள்ளணும்னா நம்முடைய பொறுப்பு அதுதான். அப்படின்னா வசனத்திலே இருக்குது, எல்லா காவலோடும். பாருங்க, எதை காத்துக்கொள்ளணும்? அப்போ இருதயத்தை காத்துக்கொள்வது நம்முடைய பொறுப்பு. அப்படின்னா அந்த பொறுப்பு நம்மகிட்ட இருக்கிறதுனால நம்மளால தான் முடியும், தேவனாலும் முடியும். ஆனால் நாம தான் அதை செய்யணும். அதுதான் முக்கியமான பாயிண்ட். தலை என்பது தேவனால் மட்டும்தான் முடியும். தலை எது, இருதயம் எது? கொஞ்சம் திங்க் பண்ணி பார்க்கலாம். அப்படியே உள்ளே போகலாம் பாருங்கள். இப்போ தலை அப்படின்னு சொன்னோம்னா, இப்போ பிள்ளைங்க ஒழுங்காக படிக்கலன்னா நம்ம என்ன சொல்லுவோங்க? தலையில் என்ன, மூளை இல்லையாவா, அறிவு இல்லையா? மூளை இருக்கான்னு நம்ம ஷார்ட்டாக சொல்லிடுவோம். அப்போ மூளையில் என்ன இருக்குது? அறிவு இருக்குது. அப்போ தலை என்பதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம்? நாலேஜ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். நம்முடைய அறிவு மற்றும் அனுபவம் பாருங்க, இதுதான் தலை. அதை வந்து தேவனால் மட்டும்தான் கண்ட்ரோல் பண்ண முடியும். நம்மளால முடியுங்களா? ஆனால் இருதயத்தை நம்ம என்ன செய்யலாம்? ஆமாம், கண்ட்ரோல் பண்ண முடியும். அந்த பொறுப்பு நம்மகிட்ட இருக்குது. அப்போ இருதயம்னா என்ன? இப்போ பாருங்க, ஒவ்வொன்றா பாயிண்ட் வந்துருக்கும். தலைன்னா நமக்கு தெரிஞ்சு போச்சு, அடையாளத்திலே சொல்லிட்டார். மூளை, அறிவு, அனுபவமும் உள்ளதான் இருக்கு. அதுக்குள்ளே தான் அடங்கியே இருக்கு. இருதயம்னா என்ன சொல்லிடலாம்? இருதயத்தில் அடிக்கடி நம்ம நிறைய படிப்போம். அதில் என்ன இருக்குது? தாட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, எண்ணங்கள் அப்படின்னு சொல்லலாம், ஆக்ஷன்ஸ். ஏன்னா இருதயத்தின் நிறைவு. அப்போ செயல்பாடுகள் பாருங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக புரியும் பாருங்க. அப்போ இருதயம்னா என்ன? நம்முடைய நினைக்கிற நினைப்பு, எண்ணம் அப்படின்னு சொல்லப்பட்டது. அப்போ தலையை நம்மால் காத்துக்கொள்ள முடியாது. அப்படின்னா யாரால் தான் காத்துக்கொள்ள முடியும்? நமக்கு நல்லா தெரியும். அப்போ அறிவு நம்ம கையில் இல்லையா? ஒரு பாயிண்ட் வருது பாருங்க. அனுபவம் நம்ம கையில் இல்லையா? நான் போய் படித்தாதான் நமக்கு அறிவு வரும். புத்தகத்தை எடுத்து படித்தா, இப்போ நான் படித்தேன்னா எனக்கு அறிவு இருக்கும். படிக்கிறதுனால, நான் படிக்கிறதுனால அது எப்படி தேவன் கண்ட்ரோல் பண்ண முடியும்? நம்ம ஒரு கொஸ்டின் வருதுங்களா? இப்போ ஒரு புத்தகம் இருக்குன்னு வச்சிங்களேன், நம்ம ஆவிக்குரிய புத்தகம் படிக்கிறோம், பைபிளே படிக்கிறோம். இப்போ 3 மாதத்தில் படிக்கலாம்னு நினச்சிருப்போம். தேவன் அந்த புத்தகத்தை படிப்பதற்கான அனுமதி கொடுக்கலன்னு வச்சுங்க, தலைகள் என்ன செய்ய முடியுங்க? இப்போ நம்ம நிறைய புத்தகங்களை வாங்கி வச்சுருக்கோம் பாருங்க, படிக்க முடியுதுங்களா? பாருங்கள், அறிவு யார்கிட்ட இருக்குது? யாருடைய கண்ட்ரோலில் இருக்குது பாருங்கள். சரி, இந்த புத்தகத்தை நாளைக்கு படிச்சுக்கலாம் அப்படின்னு நினைப்போம். நாளைக்கு போய் பார்த்தா நம்ம வச்ச இடத்துல என்ன இருக்காதுங்க, அது எங்கேயோ ஒன்று வச்சுட்டோம். இன்னும் சொல்ல போனால், சரி புத்தகம் கிடச்சிச்சு எடுத்து படிக்கலாம் அப்படின்னா, ஏதோ ஒரு பலவீனத்தில் மெட்ராஸை வந்துச்சுன்னு வச்சு, அப்போ என்ன ஆயிடுச்சுங்க பாருங்க. அப்போ அறிவு அப்படிங்கிறது யாருடைய கண்ட்ரோலில் இருக்குங்க?
அந்த தலை என்பது புது சிருஷ்டியுடைய அறிவுங்க. சரி, அனுபவம் எடுத்துக்கலாங்களே. எல்லா அனுபவங்களையும் நாமே ஏற்படுத்திக்க முடியுமா? யார் ஏற்படுத்துகிறாங்க? உதாரணமாக சொல்லாங்களா? ரோட்டில் சைக்கிளில் போயிட்டு இருக்கிறோம், சைக்கிள்லேருந்து கீழே விழுந்துடுறோம். கீழே விழுந்தது எப்படிங்க? தேவனுடைய அனுமதியாக அவர் கொடுக்குற அனுபவம் நாமளே வாங்கிட்டுதுங்களா? தேவன் தான் கொடுக்குறாரு, நம்மளுடைய கவனக்குறைவு அடுத்தது. பாருங்க, அப்படி இருக்கும்போது அந்த அறிவும் அனுபவம் நமக்குள்ளே இருந்தாலும் கூட அந்த கண்ட்ரோல் பாருங்க யார்கிட்ட தான் இருக்குங்க? தேவன்கிட்ட தான் இருக்கு. கண்டிப்பாக பாருங்க, எதை நம்ம கற்றுக்கணும், எதை கற்றுக்கொள்ளக்கூடாது, அந்த ஒரு காம்பிடென்சி, அந்த ஒரு கண்ட்ரோல் நம்ம கிட்ட இல்லை. அது யார்கிட்ட தான் இருக்குங்க? அவர் டிவைன் பிளான்ல என்ன பண்ணிட்டு இருக்காரு நமக்கு? நீங்க அனுபவங்களை கொடுக்கறது யாருங்க? தேவன் தான். பாருங்க, தேவனுடைய பொறுப்பு. தலை அப்படின்னா பாருங்க ஸ்பிரிச்சுவலாக அருமையாக இருக்குது. தலையே அவர் தான். அப்போ எதை நாம் கண்ட்ரோல் பண்ண முடியும்னா இருதயம். இப்போ இருதயம்னா என்ன நம்ம பார்த்தோம், மறந்துடக்கூடாது. நம்ம அடிக்கடி சப்ஜெக்டில் திருப்பி சொல்லிட்டு பாடம் கொஞ்சம் ட்ரையாக இருக்கும், நீங்கள் அப்படியே கொஞ்சம் வரணும். அப்போ இருதயம்னா என்ன? நம்முடைய எண்ணங்கள், செயல்பாடுகள். பாருங்க, இப்போ வாசிக்கலாம். சிஸ்டர் வாசிங்க சிஸ்டர், இந்த போடுங்க. அடுத்தது, நம்முடைய தலைகளுக்கு பாதுகாப்பு தேவை என்பதை நாம் உணர்கிறோம். ஆமா, தலைக்கு என்ன வேண்டுங்க? தலைனா என்னங்க? அறிவு, அனுபவம். இதை யார் கொடுக்குறாருங்க? தேவன் கொடுக்குறாரு. அது நமக்கு நல்லதுன்னு கொடுக்குறாரு. பாருங்க, இது நமக்கு தேவை. நெக்ஸ்ட், மேலும் நம்மில் சிலர் ஒரு காலத்தில் பாருங்க, அவர் காலத்துல ஒரு சிலர் நினைச்சிருப்பாங்களாம், அதாவது பைபிள் ஸ்டூடெண்ட்ஸு, கிறிஸ்துவின் போதனைகளுக்கு ஏற்ப உங்கள் தலையை முழு கவனத்துடன் பாதுகாக்க வேண்டும். பைபிள் ஃபுல்லா என்ன பண்ணிட்டாருங்க? என்ன வச்சுட்டாருங்க? தலையில வச்சுட்டாரா இல்லைங்களா? தலையில உங்க அறிவை ஏற்றுக்கொண்டால், இப்ப பாருங்க, இறுதியும் படிங்க சிஸ்டர். அடுத்தது, அதனால் உங்கள் இருதயம் நேர்த்தியாக இருக்கும். பாருங்க, தலையில உங்க அறிவை ஏத்துக்கிட்டீங்கன்னா அதனால இருதயம் சரியா இருக்குமா? பாருங்க, தலையில இன்ஃபர்மேஷனை ஏத்துக்கிட்டா செயல்பாட்டில் காட்டலைன்னா அது ஏதாவது பிரயோஜனம் இருக்குமா? பாருங்க, அப்படியே படிச்சுட்டு வரும்போது அது நம்மளால என்ன செய்ய முடியாதுங்க. எது காத்துக்கொள்ள முடியும்? இருதயத்தை மட்டும்தான் நம்மளால காத்துக்கொள்ள முடியும். தலையில் இருக்கிற அறிவையோ அனுபவத்தையோ தேவன் கையில தான் இருக்குங்க. தேவன் எது நல்லதுன்னு பார்த்து கொடுப்பார். அப்போ தேவன் பார்த்து ஒவ்வொன்றும் நமக்கு செஞ்சுட்டு இருக்கிறாரு. அப்போ நம்ம வெறும் தலையில் லோட் பண்ணுறதுனால நம்ம இருதயம் நேர்த்தி ஆயிருமா? அந்த ரைட்டிங்ஸ் அதுதான் சொல்ல வராங்க. படிங்க. இதனால் சபையாயிர முடியுமா? அறிவு நிறைய கிடைச்சிருச்சு, சபையாயிர முடியுமா? பாருங்க. ஏனெனில் தேவன் அதை பாதுகாப்பார் என்று சொல்ல தூண்டப்பட்டிருக்கலாம். இப்படின்னு சொல்ல தூண்டப்பட்டிருக்கலாம். இது ஒரு ராங் ஸ்டேட்மெண்ட்டு. தலையில மட்டும் அறிவு வச்சுக்கிட்டு இருந்தா அது இருதயம் சரியாயிரும் அப்படிங்கிறது என்னங்க? இது தவறு அப்படின்னு சொல்ல வருது. இப்படி தூண்டப்பட்டிருக்கலாம். இருப்பினும் இது தவறுதான். தேவன் இக்காரியத்தை சரியாக கூறியுள்ளார். என்ன சொல்லியிருக்காருங்க? சரியா படிங்க சிஸ்டர். இது தவறுதான். தேவன் இக்காரியத்தை சரியாக கூறியுள்ளார். அடுத்தது, நம்முடைய தலைகளை பாதுகாக்கும் அளவுக்கு நாம் திறன் பெற்றவர்கள் அல்ல. பாத்தீங்களா? நம்முடைய தலைகளை பாதுகாக்க நமக்கு என்ன இல்லைங்களா? நமக்கு கண்ட்ரோலும் இல்லை. இது யாருடைய கண்ட்ரோல் போயிடுச்சுங்க? தேவனுடைய கண்ட்ரோல் கொண்டு போயிருக்காரு. அப்ப இதை மீறி நம்ம அறிவு அதிகமாக கத்துக்கணும்னு போய் சில பேர் என்ன ஆயிடுறாங்க, நிறைய தெரிஞ்சுக்கணும் போய் என்ன பண்ணிடுறாங்க, கண்ட்ரோல் அவுட் இருக்குது. என்னென்னமோ தப்பாக கற்றுக்கிட்டு என்ன செய்கிறாங்க, எங்கேயோ போயிடுறாங்க. அவங்க ஒரு மாதிரியான ஒரு அனுபவத்தை வாங்கிட்டு வெளியவே போயிடுறாங்க பாருங்க. அப்போ இது ரெண்டையும் எதுக்காக அவர் கொடுக்குறார்? அறிவு, அனுபவம், இது ரெண்டும் எது கொடுக்குறாங்க? அவருடைய திட்டத்தில் அவருடைய பார்ட்டை நம்ம கரெக்டாக செய்யணுங்கிறதுக்காக தான். அப்போ நாம் செய்வதற்கு நம்முடைய கண்ட்ரோல் என்ன இருக்குங்க? இருதயம் மட்டும்தான் இருக்குது. அப்போ இருதயம்னா என்ன மறுபடியும் சொல்லுங்க. எண்ணங்கள். அப்போ தலை நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்குது அப்படின்னு நம்ம என்ன செய்யக்கூடாது, நினைக்கக்கூடாது. அப்போ நாம் தேவனுடைய பிள்ளைகள், நாம் தேவனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள தான் இருக்கிறோம். இது இல்லாமல் போனால் நம்ம சத்தியத்தை விட்டு என்ன ஆயிருங்க, வெளியே போயிடுவோம். அப்போ பார்க்குறோம், தலையை விட என்ன முக்கியம் நம்ம தெரிஞ்சுட்டுங்க, இருதயம்.
அப்போ வாசிங்க, அடுத்தது வாசிங்க சிஸ்டர். அடுத்து 50 போடு. இருதயங்களை பாதுகாப்பதற்கு திறமையும் பொறுப்பும் பெற்றிருக்கிறோம். நமக்கு திறமை இருக்குதுங்களா? இருதயத்தை பாதுகாக்கிறதுக்கு பொறுப்பு இருக்குதா? பிரதர் சொல்றது பாருங்க. அப்போ நம்மளுக்கு திறமையும் இருக்குது, பொறுப்பு இருக்குது. ஆனால் நம்ம என்ன செய்யலைங்க? அதை பயன்படுத்துறதே இல்லை. வாசிங் சிஸ்டர். இப்படி நாம் நம்முடைய இருதயங்களை தீயவற்றிலிருந்து விடாமுயற்சியுடன் காவல் செய்து கண்காணித்து பாதுகாத்து தெய்வீக வார்த்தையுடன். பார்த்தீங்களா? காத்து கொள்ளுதல், அது பாதுகாத்து கொள்ளுதல் வருதுங்களா? அப்போ தீயவற்றிலிருந்து விடாமுயற்சியுடன், அதாவது பாருங்க வார்த்தை எப்படி சென்டென்ஸ் போறாரு பாருங்க. தொடர்ந்து காவல் செய்து கண்காணித்து. இதை யார் பண்ண மாட்டாருங்க? தேவன் செய்ய மாட்டார். ஏன்? சுயாதீனம் யார்கிட்ட கொடுத்துருக்காருங்க? அப்போ பாருங்க அந்த வார்த்தை அப்போ நாம தான் செய்யணும். வாசிங் சிஸ்டர். தெய்வீக வார்த்தையுடன் முழுமையாக இசைந்திருந்து. நிறுத்துங்க சிஸ்டர். பாருங்க தெய்வீக வார்த்தை எங்க விழுது? எங்க விழுது? இப்ப நம்ம பாயிண்ட்க்கு வந்துடணும், சப்ஜெக்ட்டுக்கு. எங்க விழுது? எங்க விழுது? இருதயத்தில் விழுதா? நம்ம கவனிச்சது தவறா போயிடுச்சு. தலையில விழுது. அறிவு பாருங்க, அது யார் கொடுக்கறதுங்க? அதை எடுத்து எதோட மிக்ஸ் பண்ணுங்க? நம்ம இருதயத்தோட மிக்ஸ் பண்றது தான் யாருடைய பொறுப்புங்க? நம்முடைய பொறுப்பு. அதுதாங்க இருதயத்தை காத்துக்கொள்வது. பாருங்க அதே சமயம் வாசிக்கலாம். அதே சமயம் சத்தியம், நீதி மற்றும் அன்பின் ஆவியுடன் முழுமையாக இசைந்திருந்தோமானால் மீதமுள்ளதை. ஒரு சகோதரன் தேவன் தலையில கொடுக்கறத சரியா இருதயத்தோட லிங்க் பண்ணிட்டாருன்னா அவரிடம் என்ன இருக்கும்? கண்டிப்பா தேவனுடைய அன்பு, தேவ சத்தியம், தேவ நீதி கட்டாயமா இருக்கும். வாசிங் சிஸ்டர். இசைந்திருந்தோமானால் மீதமுள்ளதை தேவன் நிறைவேற்றி முடிப்பார். அப்ப இதை செஞ்சா மீதி அவர் செஞ்சிருவார்னு அர்த்தங்களா? என்ன சொல்ல வர்றாரு? இதை செய்வதால் மேலும் என்ன செய்யணுங்கிறத அவர் சொல்லிக் கொடுப்பாராம். பாருங்க, அது அவர் உள்ளே தலையிட மாட்டாருங்க. இருதயத்துக்குள்ள அவர் செக் பண்ணவருடைய உள்ள நுழைஞ்சி தலையிட்டு கண்ட்ரோல் பண்ண மாட்டார். நம்ம அதான் மேஜர் அங்கே நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது. அப்போ இதையே செய்யலைன்னா நம்ம ஏற்கனவே நம்ம லோடாக இருக்கிற அறிவுக்கு நம்ம சரியாக நடக்கலைன்னா என்ன செய்ய மாட்டாருங்களாம்? மீதி இருக்கிறத பார்க்க மாட்டார். நீ செஞ்சு முடிச்சாதான் மீதி கொடுப்பார். இப்போ பார்த்து பார்த்து அந்த அறிவை கொடுக்குறார். ஒவ்வொருத்தருடைய பலவீனத்துக்கு தகுந்த மாதிரி இந்த அனுபவத்தை கொடுக்குறார். அப்போ பாருங்கள், இந்த விஷயங்கள்லாம் பார்க்கும்போது நமக்கு இதுக்கு மேலே அவர் நம்ம இவரை தவறாக புரிஞ்சிக்கூடாது. நிறைவேற்றி முடிப்பார்னா அவர் பார்த்துக்குவார் அப்படின்னு இல்லை. நம்ம மீண்டும் மீண்டும் நம்ம என்ன செய்யணுங்க? பெற்றுக்கொண்ட சத்திய அறிவை அந்த அனுபவத்தை கொண்டு இருதயத்தோடு லிங்க் பண்ணுங்க. அப்போ அங்கே சொல்லித்தரது எங்கே போய் விழுதுங்க? இருதயத்திலே தலையிலைங்களா? சொல்லி கொடுக்கறது எங்கே விழுவோம்? தலையில் விழுது. இப்போ தலையில் போடுறது யாருங்க? தேவன். அப்போ இருதயத்தில் கொண்டு வந்து நிறுத்துறது யாருங்க? நாம். இது லிங்க் ஆகலைன்னா என்ன இருங்க? லிங்க் ஆகலாம் முடிச்சுங்க. சரி, எவ்வளோ முக்கியம் பாருங்க. தேவன்கிட்ட கேட்குறோம், தேவனே உங்களுக்கு எது முக்கியம்னு கேட்டால் அவர் என்ன சொல்லுவாருங்க? தலையா இருதயமான்னு கேட்டால் அவர் என்ன சொல்லுவாருங்க? அவர் தலை தான் முக்கியம்னு. ஏங்க அவர் தான் சுயாதீனத்தை யார்கிட்ட கொடுத்துட்டாருங்க? நம்ம கிட்ட கொடுத்துட்டாருங்க. அப்போ இருதயத்தை நாம் பார்த்துக்கணும். நாம் ஒழுங்காக பார்க்காம அவர்கிட்ட என்ன சொல்ல முடியாதுங்க. அவர் உதவி தான் செய்வார். புரியுதுங்களா? அவர் தலையை தான் சொல்லுவார். அவர் கொடுத்த அறிவு தான். நான் பாரு இவ்வளோ அறிவு கொடுத்துட்டேன், இவ்வளோ அனுபவம் கொடுக்குறேன், நீ என்ன செய்யணும்? ஏதேன் தோட்டத்துலேருந்து அதே தான் வருதுங்க. அப்படி இருக்கும்போது பாருங்க, ஒருவேளை நம்ம உதவி செய்வார், செய்யலைன்னா தலையில் கொட்டுவார். அப்படின்னா என்ன அர்த்தங்க? மறுபடியும் அந்த அறிவை என்ன செய்வாருங்க? கொடுப்பார். அப்போ கொட்டு எங்கே தான் விழுவும்? தலையில் தான் விழும் பாருங்க. அப்போ தலை முழுமையாக யார் கண்ட்ரோலில் இருக்குங்க? மறந்துடவே கூடாது. வாசிங் சிஸ்டர். அப்படி அவர் நம்முடைய குறைபாடுள்ள சிந்தனை திறன்களை வழிநடத்துவார். மேலும் அவருடைய போதனைகளை நாம் அறிந்து கொள்வோம். அப்ப நம்ம எதை காத்து கொண்டால் ரட்சிப்புக்குள்ள போக முடியும்? தலையவா இருதயமா? ஏன் தலையை காத்துக்கொள்ள வேண்டியதில்லை? அது யாருடைய பொறுப்பு? இப்போ எல்லாம் சரியா இருக்குன்னா அப்போ தேவையானது தலையில் அவர் கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். அப்போ நம்ம இருதயத்தை நம்ம என்ன செய்யணுங்க? காத்துக்கொள்ளணும். அப்படி காத்துக்கொள்ளும் போது தான் நம்ம ரட்சிப்புக்குள்ளே போக முடியும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அன்பான சார் சொல்லு.
ஒரு வசனம் வாசிக்கலாம் பாருங்க, நீதிமொழிகள் 28:14. எப்பொழுதும் பயந்திருக்கிறவன் பாக்கியவான், தன் இருதயத்தை கடினப்படுத்துகிறவனோ தீங்கில் விழுவான். இந்த வசனத்துல பாருங்க என்ன பிரச்சனையா இருக்குது. இந்த வசனத்துல என்ன பிரச்சனைங்க? இருதயம் தான் பிரச்சனை. அப்ப பாருங்க, ஒருத்தன் இருதயத்தை கடினப்படுத்திக்கிறவனா இருந்தா எதுல விழுவாங்க? அப்ப இருதயத்தை கடினப்படுத்துறதுன்னா என்ன? தலையில இருக்கிறத இருதயத்தோட என்ன பண்ணலைன்னு அர்த்தங்க, கனெக்ட் பண்ணலன்னு அர்த்தம். ஏன்னா ஒருத்தனை கெடுக்கணும் அப்படின்னு சொன்னா, இப்ப சாத்தான் எடுத்துக்கலாம். சாத்தான் தலையில கை வைப்பானா, இருதயத்தில் கை வைப்பானா? இப்போ நீங்க சப்ஜெக்ட் புரிஞ்சுருந்தா சொல்லிவிடலாம். தலையை யாருடைய கண்ட்ரோல்ல இருக்கு? எப்படி கை வைக்க முடியும் சார்? நல்லா பாருங்க, இருதயத்தில் கை வைப்பானா தலையில கை வைப்பானா? தலை யாருடைய கண்ட்ரோல்ல இருக்குங்க? அப்புறம் எப்படி தேவன்கிட்ட போய் கை வைக்க முடியுமா? அப்போ பாருங்க யாருடைய கண்ட்ரோல் இருக்குங்க? அது வந்து தேவனுடைய கண்ட்ரோல். அப்போ ஏமாந்து போனா எதில் ஏமாந்து போவாங்க? பைபிளில் ஒரு லிஸ்டே இருக்குதுங்க. ஏமாந்து போனவங்க லிஸ்ட்டில் யார் இருக்கிறாங்க? வாசிக்கலாம் பாருங்க. ஒருத்தர் யோவான் 13:2. சீமோனின் குமாரனாகிய யூதாஸ் காரியோத்து அவரை காட்டிக் கொடுக்கும்படி பிசாசான பாருங்க, அந்த யூதாஸ் இவர் தலையில ஃபுல்லா கொடுத்தாருங்களா? தேவனு தலையில கொட்டுன்னு கொட்டி விட்டார். ஆனா என்ன பிரயோஜனங்க? எதை விட்டுட்டாருங்க? இப்போ பாருங்க என்ன செஞ்சிருக்காரு பாருங்க. அவன் இருதயத்தை தூண்டின பின்பு தலையை தூண்டின பின்புன்னு அல்ல, நல்லா பாருங்க எதை தூண்டிருக்காரு? இருதயத்தை. அப்ப யூதாசுடைய வாழ்க்கை என்னாச்சுங்க? மாறி போயிடுச்சு. இன்னொரு உதாரணம் கூட நம்ம பைபிளில் படிக்கலாம். அப்போஸ்தலர்லாம் சேர்ந்து முடிவு பண்ணுறாங்க, சொத்தையெல்லாம் விற்று ஒன்றா ஊழியம் செய்யலான்னு சொல்லும்போது 2 பேர் கணவன் மனைவி என்ன செய்கிறாங்க? வீட்டு செலவுக்கு பணம் எடுத்துட்டு பையன் படிப்புக்காக எடுத்துட்டாங்க. அவங்க 2 பேர் யாருங்க? யாருங்க? சப்ரியால். அப்போ அவங்க எதில் மோசம் பண்ணாங்க? இருதயத்திலையா? பாருங்க, இருதயத்திலே சொல்லி கொண்டான்னு வரும் பாருங்க வசனம். அது வசனம் இருந்தால் வாசிங்க பார்க்கலாம். அதில் எதாவது எங்கே வருதுன்னு. சரி விட்டுங்க, அது வேணாம். அப்போ எங்கே சாத்தான் கை வைப்பாருன்னா எங்கே பாருங்க? அப்போ தேவன் எங்கே கை வைப்பார்? தலையில. அப்போ தலையில வச்சதை இருதயத்துக்கு கொண்டு வந்து சேர்க்கறது யாருடைய பொறுப்புங்க? நம்முடைய பொறுப்பாகுது. அப்போ இப்போ எது முக்கியம் நம்ம பார்த்துட்டுங்க. 5:4 வாசிங்க. பேதுரு அவனை நோக்கி, அனனியாவே, நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினதென்ன? என்ன யார் நிரப்பினதுங்க? இப்போ சாத்தான் எங்கே போய் நிரப்பியிருக்காரு பாருங்க? இருதயத்தில் தான். அப்போ பாருங்க எவ்வளோ கவனம் கொடுக்கணும் பாருங்க நம்முடைய இருதயத்தை. ஏன்னா என் மகனே எதை கொடுக்க சொல்றாருங்க? ஒரு பக்கம் தேவன் கேட்குறாரு, இன்னொரு பக்கம் யார் நுழையிறார் பாருங்க. இப்போ யார் இடம் கொடுக்கறது அதுக்கெல்லாம்? பாருங்க இன்னொரு வசனம் வாசிக்கலாம் பாருங்க. 1 யோவான் 3:19 வாசிங்க. இதனாலே நாம் நம்மை சத்தியத்திற்குரியவர்கள் என்று அறிந்து நம்முடைய இருதயத்தை அவருக்கு முன்பாக நிச்சயப்படுத்தி கொள்ளலாம். பாருங்க, ஏன் நம் தலையை அவருக்கு முன்பாக நிச்சயப்படுத்திக் கொள்ளலான்னு ஏன் யோவான் சொல்ல? எங்கே சொல்லியிருக்காரா? ஏன் இங்கே இருதயத்தை அவர் சொல்றாரு? அவர் கொடுத்தது அவர்கிட்டே போய் காமிக்க முடியுமா? அவர் தான் தலையில் அறிவை கொடுத்தாரு. அந்த அறிவை போய் தேவனே என்கிட்ட இவ்வளோ அறிவு இருக்குது, இவ்வளோ அனுபவம் இருக்குது, நான் சத்தியத்துக்குள்ளே வந்து இவ்வளோ கற்றுக்கிட்டேன் அப்படின்னு போய் கொடுத்தவர்கிட்டே போய் சொல்ல முடியுமா? பாருங்க எதை நிச்சயப்படுத்தணும் பாருங்க. தேவன் எதை எதிர்பார்ப்பாருங்க? தலையே கிடையாது, இருதயத்தை எதிர்பார்ப்பார். அப்போ நாம் ஜெயிக்க வேண்டிய முக்கியமான பகுதி எதுங்க? இருதயம். தலை இல்லைங்க. நம்ம நிறைய பேர் தலைன்னு சொல்லிட்டு நிறைய அறிவை வச்சு லோட் பண்ணி வச்சுருக்கிறோம். அப்போ தலைக்கும் இருதயத்துக்கும் லிங்க் இல்லாமல் போனால் அதுதான் இருதயத்தின் கடினம். வசனத்தில் வாசிச்சோம் பார்த்தீங்களா? அப்போ தலைக்கும் இருதயத்துக்கும் லிங்க் பண்ணிட்டா அவங்க தான் தேவனுடைய பிள்ளைகள் அப்படின்னு சொல்கிறது. அவங்க அந்த வளர்ச்சிக்குள்ளே போகிறாங்கங்கிறத நம்ம சொல்கிறோம். இப்போ இதுதான் இந்த பகுதியில் பார்த்துருக்கோம். அடுத்தது வாசிக்கலாம். இருதயத்தை காத்து கொள்ளுதல் என்றால் என்ன? இப்போ இவ்வளோ நேரம் பார்த்தோம் இருதயத்தை காத்துக்கணும் அப்படின்னா என்ன. நல்ல ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனியை பார்த்து அந்த கம்பெனியில் ஒரு நல்ல விலைக்கு என்ன செய்யலாங்க? இன்சூரன்ஸ் பண்ணி
எனக்கு பின்னாடி இருதயத்தில் பிரச்சனை வந்தால் இன்சூரன்ஸ் கம்பெனியில் போய் கிளைம் பண்ணி வாங்கிக்கலாம். அது செய்ய முடியுமா முடியாதுங்களா? நான் சொல்கிறது லிட்டரலாக சொல்லிட்டு இருக்கிறேங்க. செய்ய முடியுமா முடியாதுங்களா? மருத்துவ ரீதியாக கண்டிப்பாக செய்யலாம். ஆனால் பாருங்கள், மெடிக்கல் ஃபீல்டில் வந்து மனுஷனால் முடிகிறதுலாம் சாதாரண விஷயம். ஆனால் அந்த மருத்துவரால் கூட முடியாத ஒரு விஷயத்தை யார் செய்வாருங்க? தேவன் செய்வார். இப்போ ஸ்பிரிச்சுவலாக வந்து பாருங்க. அப்போ பாருங்க, இருதயத்தை காத்துக்கொள்ளணும்னா நம்ம வாழ்க்கையில் முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா எப்படி இருதயத்தை காத்துக்கொள்றது? இன்சூரன்ஸ் பண்ண முடியாது. ஸ்பிரிச்சுவலாக பாருங்க, ஏதாவது பண்ண முடியுமா? எது நம்ம இருதயம் எப்படி பரிசுத்தமாக இருக்கிறது, ஏதாவது பாதுகாப்பு கொடுக்க முடியுமா? அப்போ பாருங்க, ஒவ்வொரு செயலும் நாம் செய்யும்போது அருமையாக ஒரு இங்கிலீஷ் வேர்டு, ஒரு சென்டென்ஸ் அருமையாக போடுறாரு பாருங்க. ரசல் பிரதர் அருமையாக கொடுத்துருக்காரு. இட் சிக்னிஃபைஸ் எ கிரிட்டிக்கல் இன்ஸ்பெக்ஷன் ஆஃப் எவரி மோட்டிவ் ஆஃப் லைஃப். இன்ஸ்பெக்ஷன் என்ன சொல்றது அப்படின்னா என்னங்க? இன்ஸ்பெக்ஷன்னா சோதனை, கிரிட்டிக்கல், தீவிரமான, எவரி மோட்டிவ் ஆஃப் லைஃப். யாருடைய மோட்டிவ்ங்க? அந்த சகோதரருடைய மோட்டிவு, இந்த சகோதரனுடைய மோட்டிவு, அந்த சகோதரியுடைய மோட்டிவு, அப்படி எடுத்துக்கலாமா? அப்படி அனலைஸ் பண்ணலாமா? யாருடைய மோட்டிவ்ங்க? என்னுடையது. மோட்டிவ்னா என்னங்க? நான் எப்படி பேசுகிறேன், நான் எப்படி சிந்திக்கிறேன், நான் எந்த மாதிரியான கிரியை வெளிப்படுத்துகிறேன். பாருங்க, இன்ஸ்பெக்ஷன் பாருங்க எப்படி பண்ணும் பாருங்க. ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு சிந்தனையும் எனக்குள்ளேருந்து புறப்படும் போது வேறு யாரும் இன்ஸ்பெக்ஷன் பண்ணக்கூடாதுங்க. நானே இன்ஸ்பெக்ஷன் பண்ணும். நான் எப்படி இருக்கிறேன், எதை வச்சு இன்ஸ்பெக்ஷன் பண்ணும், எதை வச்சுங்க பண்ணலாம். உதாரணமாக பார்த்தீங்கன்னா, ஒரு கம்பெனியில் ஒரு மெஷின் பார்ட் இருக்குன்னு வச்சுங்களேன், அது எப்படி இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறாங்க, ஆய்வு செய்கிறாங்க தெரியுங்களா? அதுக்குன்னு ஒரு டிராயிங் வச்சுருப்பாங்க. அந்த டிராயிங்கை பார்த்து பார்த்து என்ன செய்வாங்க? சோதனை செய்வாங்களா? அந்த மாதிரி இப்போ நம்ம காய் கடைக்கே போகிறோங்க. இப்போ நம்ம உதாரணத்துக்கு எடுத்துக்கலாமே, சகோதரிகள்லாம் போவாங்க நிறைய பேர். காய் கடைக்கு போகும்போது இப்போ ஒரு காய் வாங்கணும்னா அதுக்கு சில டேர்ம்ஸ் இருக்குங்களா இல்லைங்களா? அந்த காயுடைய சாம்பிள் இருக்குங்களா இல்லைங்க? இப்போ போய் நம்ம தக்காளி வாங்குகிறோம் அப்படின்னு வச்சுங்க, மஞ்சள் கலரில் இருக்குது. நம்ம என்ன செய்வோங்க? நம்புவோமா? அதை நம்புவோமா? தக்காளி மஞ்சள் கலர்னா என்ன கலர் இருக்கும்? தலையில் லோட் ஆகிருக்கு. என்ன ஆயிருக்குங்க லோடு? இன்ஃபர்மேஷன், எக்ஸ்பீரியன்ஸ்லாம் தெரியுது, நாலேஜ் இருக்குது. தக்காளி வாங்கும்போது நம்ம இருதயம் சொல்லி கொடுக்கும், இது தக்காளி எல்லாம் எலுமிச்சை பழம். ஏன்னா என்ன கலரில் இருக்குங்க? மஞ்சள் கலரில் இருக்குது. அப்போ பாருங்கள், ஒரு சின்ன விஷயம் நாலேஜ் பாருங்கள் எப்படி. அது போல தான் தேவன் நம்ம தலையில் போட்டு வச்சுருக்கார், நாலேஜை போட்டு வச்சுருக்கார். ஒரு வார்த்தை நம்ம வாயிலேருந்து வருதுன்னா தலையில் இருக்கிறது அந்த அறிவோட நம்ம பேசுகிற வார்த்தையை கிரிட்டிக்கல் இன்ஸ்பெக்ஷன் பண்ணும். சாதாரண கிரிட்டிக்கல்னா சாதாரண விஷயம், தீவிரமாக செய்யணும். நான் ஒரு செயலை செய்ய போகிறேன் அப்படின்னா அந்த செயல் தலையில் தேவன் வைத்திருக்க இன்ஃபர்மேஷனோட அந்த தகவலோட என்ன செய்யுங்க? இணைஞ்சிருக்குது, வசனங்களோட இசைவாக இருக்குதான்னு பார்க்கணும். உதாரணமாக பாருங்கள், ஒரு கன்னத்தில் அறைந்தால் மறு கன்னத்தை, இந்த இன்ஃபர்மேஷன் லோடாக இருக்குங்களா தலையில்? தலையில் மனசு கேட்குதா? ஒருத்தர் நம்ம அடித்தா என்ன செய்வோம்? இன்னும் இங்கே நம்ம சொல்ல வரலீங்க, உலகத்தில் செய்கிறாங்களா இல்லையா? ஒருத்தர் அடித்தா பாருங்க, அப்போ என்ன ஆச்சுங்க? திருப்பி அடிச்சுட்டா நம்ம இன்ஸ்பெக்ஷன் பண்ணாமட்டோம்னு அர்த்தம். அடிக்கலைன்னா நம்ம வந்து பாருங்க அதில் பாஸ் ஆகிட்டோன்னு அர்த்தம். பாருங்க, இருதயத்திலே நினைக்கிறதுங்க, அடிக்கிறதுனா வெளியில்லைங்க, மனசுக்குள்ளேயே முடிச்சிட்டாலே முடிஞ்சு தான். புரியுதுங்களா? அப்போ நம்ம தலையில் இன்ஃபர்மேஷன் கம்மியாக இருக்குதுன்னு சொல்ல முடியாது, அல்லது அதிகமாக இருக்குன்னு சொல்ல முடியாது. எவ்வளோ கொடுத்துருக்காரோ அந்த அளவுக்கு நம்மளுடைய செயல் இருக்கணும். கரெக்டுங்களா? அப்போ கிரிட்டிக்கல் இன்ஸ்பெக்ஷன்னா நாம் ஏன் இதை செய்யணும், இதை செய்யணுமா, இது செய்யாமல் இருந்துக்கணுமா, இதெல்லாம் அனலைஸ் பண்ணுங்க. பாருங்கள், நம்ம உலகத்திலே சில பேர் எப்படி அனலைஸ் பண்ணுறாங்கன்னா, படித்தவங்க அவங்கெல்லாம் பயங்கரமாக, நான் சொல்கிறேன், அந்த உலக அறிவு. அப்போ நம்ம இங்கே இருக்கக்கூடியவங்க ஒரு விஷயத்தை நம்ம முடிவு பண்ணுறதுனா எப்படி சிந்திக்கணும் பாரு. சாதாரண விஷயம் இல்லைங்க. ஒரு நாளைக்கு மனுஷனுக்கு எத்தனை தாட்ஸ் வருங்க? எவ்வளோ வரும்? அறிவியல் ரீதியாக ஒரு ரிப்போர்ட் சொல்கிறாங்க. நீங்கள் எவ்வளோ சொல்கிறீங்க? 50,000ங்களா? அது ஸ்டார்டிங்கில் ஒரு 60,000 வரைக்கும் சொல்கிறாங்க. கரெக்டு தான், சிஸ்டர் சொல்கிறாங்க. அப்போ பாருங்கள், 60,000 சிந்தனைகள் வருத்தம்.
வருகிற தாட்ஸ் எல்லாம் இன்ஸ்பெக்ஷன் பண்ணுற பொறுப்பு யார்கிட்ட இருக்குங்க? ஏன் ரிஸ்காக இருக்குது இவ்வளோ சொல்கிறீங்க? ஒரு சிந்தனையே நம்ம என்ன செய்ய முடியல, நம்மளால் என்ன செய்ய முடியலைங்க, ஒன்றுமே செய்ய முடியல. அப்போ பாருங்கள், அவருக்கு இவ்வளோ இருக்குது, இவருக்கு இருக்குது. சில சமயம் பேசிட்டு ஏன் பேசணும், நம்ம பேசாமல் இருந்திருக்கணும், பேசுனால என்னென்ன விளைவு, அனுபவத்தை கொடுக்குறாரு பாருங்கள். இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம எவ்வளோ ஜாக்கிரதை, நம்ம தலையில் இருக்குது ஆனால் செயலில் வரமாட்டேங்குது பாருங்கள். ரெண்டும் சரியாக லிங்க் ஆகலைன்னா அவ்வளோதாங்க. நம்ம ஏற்கனவே சொன்னோம் பார்த்தீங்களா, ஒரு கன்னத்தில் அரைஞ்சா அப்போ இருதயம் சொல்லுது 4 போடு போடுங்குது. எங்கள் மனசுக்குள்ளே சொல்லுதுங்க, வெளியே போட்டுற மாட்டோம், உள்ளே போடணும்னு சொன்னாவே முடிச்சு தான். அப்போ பாருங்கள், இதுக்கு பேர் தாங்க இருதயத்தின் கடினம். இது நம்ம எவ்வளோ கண்ட்ரோல் பண்ண முடியுங்களா? இதெல்லாம் ஒவ்வொருத்தர் மனசுக்குள்ளேயே ஏதாவது சொல்கிறது தெரியுமா? இப்படி சொல்லிடுறேங்க. அங்கேயே பார்த்துட்டாரு, உன்னை மீனிலாம் பார்க்க மாட்டேன், நீ அடிக்கிறியோ அடிக்கலையோ. அடுத்தது பாருங்க, என் பிரதரு அது சொல்லும் போது, இப்படி இருந்தால், இப்படிலாம் ஆப்போசிட்டாக கடினமாக இருந்தால் சுத்தமாக வளர்ச்சியே இல்லைங்கிறது. இதை சொல்லிட்டு சகோதரி எழுதுகிற வார்த்தைகளை கவனிக்கலாம் பாருங்க. போடுங்க, அந்த பிபிடி போடுங்க. ஒவ்வொரு நோக்கத்தையும் கடுமையாக சோதனை செய்வதை குறிக்கிறது. பார்த்தீங்களா, கிரிட்டிக்கல் இன்ஸ்பெக்ஷன் என்னங்க? கடுமையான. இப்போ பாருங்க, இதை யோசிச்சு பாருங்க, இந்த எப்படி என்ன கடுமையான சோதனை என்ன? சோதனைக்கும் கடுமையான சோதனைக்கும் என்ன வித்தியாசம்? இப்போ ரயில்வே ஸ்டேஷனில் கொண்டு வச்சிடுறாங்க, நியூஸ் வருது, ஒரு பேக் எடுத்துகிட்டு நம்ம போகிறோங்க, என்ன செய்வாங்க? பேக் என்ன செய்வாங்க? செக் பண்ணுவாங்க. ஒரு சகோதரி பர்ஸ் வச்சுருக்காங்க, சின்ன பர்ஸு, அதில் பணம் இருக்குது, என்ன செய்வாங்க? செக் பண்ணுவாங்க. ஒரு சகோதரன் ஷூ போட்டு போகிறார், என்ன செய்வாங்க? பாருங்க, அந்த ஷூவை கூட கழட்டி பார்ப்பாங்க. பாருங்க, ஒரு இன்ஸ்பெக்ஷன்னா எப்படி இருக்கு பாருங்க. அப்போ இந்த மாதிரி என்னைக்காவது நமக்குள்ள இருக்கிற எண்ணங்களை நம்ம சோதிச்சு பார்த்துருக்கோமா? உயிர் பாதுகாப்புக்கு என்னென்ன செய்கிறாங்க பாருங்க, நம்ம ஜீவன் பாதுகாப்புக்கு நாம் பாருங்க, இதுதான் தலையை விட என்னன்னு சொல்கிறோங்க, இருதயம் முக்கியமானது. ஏன்னா தலை தான் முக்கியமாக சொன்னவங்களாம் என்ன ஆயிட்டாங்களாம், சத்தியத்திலே இல்லைன்னு சொல்கிறாங்க. தலையை மட்டும் நம்பி இருக்கிறவங்க முடிஞ்சு போச்சு. அப்போ பாருங்க, சொல்கிறது புரியுதுங்களா? நாலேஜ் எனக்கு நிறைய தெரியும், என்ன பிரயோஜனம்? ஒரு காசுக்கு பிரயோஜனம் இல்லைங்கிறாங்க. தெரிஞ்சதுக்கு நீ என்ன காமிச்சிருக்க? கொடுக்கறதுடைய நோக்கம் என்ன? தேவன் தலையில் கொடுக்கறது எதுக்கு தான் கொடுக்குறாருங்க? இருதயத்தில் தான். அப்போ பாருங்க, அது படிங்க பிரதர். நாம் ஏன் பேசுகிறோம், நம்மால் விரும்பப்படுவது என்ன, நாம் ஏன் இதை செய்கிறோம், அல்லது அந்த வேலையை நாம் ஏன் செய்யவில்லை. பாருங்க, அது கூட இன்ஸ்ட்ரக்ஷன் தான். இதனுடைய நோக்கமானது கனமும் நீதியும் அன்பும் நிறைந்ததாக இருக்கின்றதா? செய்கிற வேலை கனமும் நீதியும் அன்பும் நிறைந்ததா இருக்குதா? இப்போ ஒருத்தரை பார்க்குறோன்னு வச்சுங்களேன், முறைச்சி பார்க்குறோம், அங்கே என்ன இல்லை? அன்பு இல்லை. முறைக்க சொல்லி தூண்டுறது எதுங்க? எதைய தூண்டி விடுதான்? இருதயம். பாருங்க, இந்த விஷயம்லாம் பாருங்க, சின்ன சின்ன விஷயம் கூட நம்ம அவ்வளோ நம்ம 100% போக முடியாது. பிரதர் சொல்லும் போது சில விஷயங்கள்லாம் பாருங்க, இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறதுன்னா ரொம்ப ஜாக்கிரதையானும். கனமும் நீதியும் அன்பும் நிறைந்திருக்கிறதா, ரொம்ப முக்கியமான வார்த்தைங்க, நோக்கம். வாசிங்க. நாம் நீதியை நேசிக்கிறோமா? நாம் செய்கிற எல்லா செயல்களிலும் தேவனுடைய நீதி இருக்குதா? அதை நாம் நேசிக்கிறோமா? நாம் அநீதியை வெறுக்கிறோமா? என்ன பாயிண்ட் பாருங்க, அநீதியை வெறுக்கிற பக்குவம் நம்மகிட்ட இருக்குதா? இதையெல்லாம் செக் பண்ணுங்க, இது நம்முடைய பொறுப்பு. தேவனுடைய அன்பு நம் இருதயங்களில் அதிகமாக பரவி கிடக்கின்றதா? இருதயத்தில் எது நிறைய இருக்குதுங்க அப்படின்னு கண்டுபிடிக்கிறது யாருங்க? நாம தான் கண்டுபிடிக்கணும், தேவன் இல்லை. அது தேவனை நோக்கியும், வாசிங்க, அது தேவனை நோக்கியும் மனிதனை நோக்கியும் சகோதரர்களை நோக்கியும் அதிகரிக்கின்றதா? ஆமா, டெய்லி தேவனுடைய அன்பு நமக்குள்ள அதிகமாகுதா? இன்ஸ்பெக்ஷன் நல்லா லென்ஸ் வச்சு என்லார்ஜ் பண்ணி பார்க்கணும். பாருங்க, இதுவே கண்காணிப்பது நம்முடைய இருதயங்களை பாதுகாப்பது ஆகும். ஆமாங்க, இதை தான் சொல்றாங்க, இருதயத்தை பாதுகாப்பதற்கான பாயிண்ட் நம்பர் 1 என்னங்க? என்ன சொல்லிடலாம், அது போடுங்க, கடுமையான. அப்போ ஒவ்வொரு எண்ணம், ஒவ்வொரு வார்த்தை என்னுடைய இருதயத்துக்குள்ளேருந்து வரும்போது தலையோடு செக் பண்ணி பார்க்கணும். அப்போதான் அது அனுமதிக்கணும். பாருங்க, எவ்வளோ நிதானிக்கணும் பாருங்க அந்த விஷயத்தில். 2வது பாயிண்ட் போயிடலாம். இருதயத்தை காத்துக்கொள்ளுதல்னா 2வது பாயிண்ட், உள்ளே இருக்கிறத தேவையில்லாத அசுத்தமானது எல்லாத்தையும் வெளியே தள்ளணும். இது கூட என்னதாங்க அர்த்தம்?
காத்துக்கொள்ளுதல் தான். வாசிக்கலாம். ஒரு சுயநல எண்ணம் அல்லது நோக்கம் அல்லது லட்சியம் எங்கும் பதுங்கி இருந்தால் அது இருக்குதா? எப்படி இருக்குங்களாம்? பதுங்கி இருக்கும். யார் இருக்கக்கூடாதா? அவர் இருப்பார். யார் பதுங்குவாங்கன்னு நமக்கு தெரியும். சுயநலமான எண்ணம், சுயநலமான நோக்கம், சுயநலமான லட்சியம் நமக்குள் வெளிப்படையாக தெரியாதுங்க. எப்படி இருக்குமா? பதுங்கி இருக்குமா? பாருங்க, பதுங்கி இருக்கிறத கண்டுபிடிக்கிற கெப்பாசிட்டி யார்கிட்ட இருக்குதுன்னா நம்மகிட்ட தான் இருக்குது. தேவன் விட்டுட்டார். தேவன்கிட்ட இல்லைங்க. தேவன் இதை பண்ண மாட்டார். தேவனால் முடியும், ஆனா பண்ண மாட்டார். ஏன்னா நமக்கு அந்த சுயாதீனத்தை கொடுத்துட்டார். அதை கண்டுபிடிச்சு வாசிங் ஸ்டார். அல்லது செயலில் அல்லது வார்த்தையில் வழிகாட்ட முயன்றால் அதன் சுயநல எண்ணம் கைட் பண்ணுதா? அந்த மாதிரி எண்ணம் உள்ள வந்து நம்மளை கைட் பண்ணுதா? வாசிங் ஸ்டார். அது உடனடியாக வெளியேற்றப்பட வேண்டும். பாருங்க, அதை உடனடியாக என்ன பண்ணுங்க? வெளியேற்றணும். இதுக்கு பேர் தான் என்னங்க? எங்கேயாவது பதுங்கி இருக்குதான்னு பார்த்து வெளியே அனுப்புறதுக்கு பேர் தான் இருதயத்தை பார்த்து கொள்ளுதல். அப்போ இதுதான் நம்முடைய கண்ட்ரோலுங்க. இதை செஞ்சுட்டா போதுங்க, நம்ம கண்டிப்பாக டெஃபினட்டாக நம்ம வாழ்க்கையில் முன்னேற்றம் இருக்கும். அப்போ அதுதான் சகோதரர் சொல்கிறார், தலையை விட எது மேலானதுங்க? இப்போ இருதயம். இது இன்னொரு பாயிண்ட் இங்கிலீஷில் வாசிக்கலாம். கீப்பிங் த ஹார்ட் மீன்ஸ் ஆல்சோ ஆக்டிவிட்டீஸ் இன் லவ் பெனவலன்ஸ் அப்படின்னு போட்டிருக்கு. பாருங்க, இருதயத்தை பாதுகாத்துக் கொள்ளுதல் என்றால் என்னன்னு ஆரம்பிக்கும் போது நம்ம ஒவ்வொரு செயலும் என்ன காணுங்க? அன்பு இருக்கணுமா? பாருங்க, அதில் முக்கியமானது கல்டிவேஷன் ஆஃப் தாட்ஸ் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அண்ட் சென்டிமெண்ட்ஸ் இன் அக்கார்ட் வித் டிவைன் அப்படின்னு போட்டிருக்கு. அப்படின்னா கல்டிவேஷன் என்ன சொல்லுங்க? பயிரிடுறது, விதைக்கிறதுன்னு கூட சொல்லிக்கலாம். பாதுகாக்கிறதுனா பாருங்க, தேவனுடைய வார்த்தைகளுக்கு இசைவான விஷயங்களை நம்ம இருதயத்துக்குள்ள விதைக்கணுமா? அது வளரணும், கனி கொடுக்கணும். இதயத்தை பார்த்து கொள்ளுதல் அவசியம் அப்படின்னும் போது பாருங்க, என்னென்ன எதெல்லாம் பாருங்க, என்னென்னலாம் கல்டிவேஷன் பண்ணு பாருங்க. வாசிக்கலாம். வாசிங்க சிஸ்டர் தமிழ்ல. இருதயத்தை காப்பது என்பது அன்பு, கருணை, உதவி மற்றும் தெய்வீகத்திற்கு ஏற்ப எண்ணங்கள் மற்றும் உணர்வுகளை வளர்ப்பது. பாத்தீங்களா என்ன எக்ஸ்பெக்டேஷன்? பாருங்க, தேவன் நம்மகிட்ட என்ன எதிர்பார்க்கிறார் பாத்தீங்களா? என்ன எதிர்பார்ப்பு தேவன் நம்மகிட்ட வச்சிருக்காருன்னா, நம்முடைய எதிர்பார்ப்புகள் நம்முடைய செயல்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. ஒரு பெரிய கேப் கொடுத்துட்டார். அவர் என்ன கேட்கிறார் பாருங்க, என்னென்னலாம் கல்டிவேஷன் பண்ணு சொல்றார். அன்பு, கருணை, உதவி. ஆனால் நாம் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? எவ்வளோ பெரிய கேப் இருக்கு பாருங்க ரெண்டு பேருக்கும். அப்படி இருக்கும்போது பாருங்க, இதை குறைக்கிறத நம்ம முயற்சி பண்ணணும். அப்போ தனக்கு தேவையான விஷயங்கள் தேவன் கொடுக்குறார் அப்படின்னா இது செய்ய வேண்டிய விஷயம் என்னங்க? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தோம், இன்ஸ்பெக்ஷன், கடுமையான சோதனை. பார்த்து பண்ணணுங்க. எதனோடு பார்த்து பண்ணுங்க? சாம்பிளோட. என்ன சாம்பிளுங்க? சாம்பிள் எங்கே இருக்குதுங்க? இப்போ தலையில் இருக்குது. யார் கொடுத்ததுங்க அது? அப்போ அந்த டிராயிங் பார்க்கணும், என்ன கொடுத்துருக்காரோ. இப்போ டிராயிங் வரையுதுன்னா பார்த்து அப்படி வரைகிற மாதிரி அவர் என்ன கொடுத்துருக்காரோ அதை பார்த்து நம்ம இன்ஸ்பெக்ஷன் பண்ணி பாருங்கள். இந்த அழைப்பு என்பது நம்ம நினைக்கிற மாதிரி சாதாரணமாக இல்லைங்க. இன்ஸ்பெக்ஷன்னா எவ்வளோ கரெக்டாக பண்ணும் பாரு. செகண்ட் பாயிண்ட், எங்கேயாவது உள்ளுக்குள்ளே திருடன் இருந்தானா? திருடன்னா யார்? நமக்குள்ள இருக்கிற திருடன்லாம் யார்? சுயம். எல்லாமே சுயம்தான். எண்ணம் சுயம், நோக்கம் சுயம், குறிக்கோள் சுயமாக இருக்கு. என்னுடைய பையன், என்னுடைய குடும்பம், என் வீடு அப்படின்னா என்ன அர்த்தங்க? என் பையன் 1200க்கு 1100 வாங்கணும் அப்படின்னா என்னங்க? பைத்தியம் தான் பிடிக்கும். என்ன அர்த்தங்க? கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க. படிக்கிற ஆர்வத்தை வந்து சின்ன வயசுலேயே பைபிள் படிக்க கற்றுக் கொடுத்துட்டா நாலேஜ் எப்படி இருக்குங்க? அந்த நாலேஜ் ரட்சிப்புகளை கொண்டு போகும். அட்லீஸ்ட் அந்த நாலேஜ் வந்தால் இருதயத்தை செக் பண்ணுறதுக்கான நிறைய சாம்பிள்ஸ் கிடைக்கும் பிள்ளைங்களுக்கு. ஏன்னா இப்போ நாம் ஒரு வேளை இப்படி சொன்னால் கூட, எக்லீஷா இப்போ நீ போக கட் பண்ணிட்டு ஸ்கூலுக்கு போயிரு, எக்லீஷா போக வேணாம் அப்படின்ட்டா அவனே என்ன சொல்லுவான்? லோட் ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு எக்லீஷா தான் முக்கியம், பைபிள் அதானே போட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மையே மாத்திர அளவுக்கு ஆயிடுவோம். அப்படின்னா சின்ன வயசில் பாருங்க அதை எப்படி கொண்டு வரணும் பாருங்க. அந்த எண்ணத்தை நமக்குள்ளே இருக்கிறது மட்டும் இல்லாமல் குடும்பத்திலே அதை கொண்டு வரது பாருங்க. அப்போ பாருங்க, நம்மளை செய்ய வேண்டிய கடமையை ஒழுங்காக செஞ்சால் போதும், அந்த பிரச்சனை தீர்ந்துடும்.
இப்போ 3வது பாயிண்ட் போயிடலாங்களா? பர்த்டே கொண்டாடுவோமா? கண்டிப்பா இல்லை. நம்ம அதை பற்றி பேசவே வேணாம். கிறிஸ்தவர்கள் கிறிஸ்மஸ் கொண்டாடுவாங்களா? கிறிஸ்தவர்கள் நம்ப இல்லைங்க. கொண்டாடினா என்ன செய்வாங்க? கேக் மட்டும் தான் வெட்டுவாங்களா? வேற எதுவும் செய்ய மாட்டாங்களா? அலங்காரம் பண்ண மாட்டாங்களா? டெக்கரேஷன் பண்ணுவாங்க. ஏன்னா எதுக்காக அதை டெக்கரேஷன் பண்ணுறாங்க அவங்களாம்? என்ன கொண்டாடணுமோ அது கொண்டாடணுடைய கான்செப்ட் தெரியாமல் போயிடணுன்ட்டு என்ன செய்யறதுங்க? அந்த அடையாளப்படுத்தி காமிக்கிறது, அலங்காரப்படுத்தி காமிக்கிறாங்க. பாருங்க, அந்த மாதிரி இருக்கும்போது தேவன் வந்து இந்த உலகத்தில் எத்தனையோ படைப்புகளை படைச்சிருக்காருங்க. தேவனுடைய எதிர்பார்ப்பு வந்து சின்ன எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னா, என்னுடைய சிந்தை பெற்ற என்னுடைய பிள்ளைங்க அந்த இருதயத்தை அலங்கரிக்கிறாங்களா? ஏதோ டெக்கரேஷன் பண்ணுமா? இப்போ அந்த விருப்பம் இருக்குதா இல்லைங்களா? நமக்கு டெக்கரேஷன் நடக்கணுங்க. அடுத்தது அலங்காரம் செய்யணும். எப்படி பாருங்க, ஒரு லிட்டரலாக போட்டிருக்காங்க, அந்த மாதிரி இல்லைங்க, அது புரிதலுக்காக போட்டிருக்காங்க. பாருங்க, 3வது பாயிண்ட் என்னங்க? இருதயத்தை காத்துக்கொள்வதுன்னா என்னங்க? வாசிக்கலாம் பாருங்க. இருதயத்தை தூய்மைப்படுத்துவது மட்டுமல்ல, அது தேவனுக்கு ஏற்புடையதாக இருக்கும்படி பரிசுத்தம் மற்றும் பாருங்க, அன்பை. சரியான பாயிண்ட். அது யாருக்கு ஏற்புடையதா இருக்குங்களா? இப்ப என்னுடைய இருதயம் எனி டைம் காண்பதற்கு தயார், காமிக்க தயார். யாருக்கிட்ட? புரியுதுங்களா? அப்படின்னா என்னன்னு? தேவனுக்கு ஏற்புடையதா இருக்குன்னா, ஒன்றும் இல்லைங்க. பரீட்சை எழுதிட்டு இருக்கிறான் ஒரு பையன், எக்ஸாம் ஹாலில் பரீட்சை எழுதிட்டு இருக்கும்போது திடீர்னு அவனுக்கு சொல்லிக் கொடுக்குற மாஸ்டர் வந்துடுறாரு உள்ள. அந்த மாஸ்டர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, கொண்டு வா உன்னுடைய பேப்பர் எப்படி இருக்குது பார்க்கலான்னு கேட்குறாருன்னு வச்சுங்க. எந்த பையன் கொடுக்குறான்? எந்த பையன் கொடுப்பாங்க? அவர் எப்படி சொன்னாரோ அப்படி எழுதியிருக்கிற பையன் என்ன செய்வான்? டக்குன்னு கொடுப்பான். அப்போ பாருங்க, அதை பார்த்துட்டு மாஸ்டர் வந்து சந்தோஷப்படுது. உண்மைதானுங்களா இது? இதே மாதிரி தாங்க தேவன் நம்ம இருதயத்தை எப்படி பார்ப்பாரு? கொண்டு வா அப்படின்னு நம்ம கூப்பிட்டாருன்னு வச்சுங்க, மனசில் கூப்பிட்றாரு. நம்ம என்ன எப்படி சொன்னோம்? இருங்க தேவனே, ஒரு வீக் கொடுங்க, ஃபுல்லாக நான் என்ன பண்ணிடுறேன், டெக்கரேட் பண்ணிட்டு அப்புறம் கொண்டு வந்து கொடுக்குறேன்னு சொல்லுவோமா? யோசனை பண்ணி பாருங்க. எனி டைம் தேவன் நம்மகிட்ட எதிர்பார்க்குறாருங்க. ஃபுல்லாக டெக்கரேஷனாக இருக்கா? எனக்கு ஏற்புடையதாக இருக்குதா? பாருங்க, வாசிங்க, அப்படியே வாசிங்க சிஸ்டர். பரிசுத்தம் மற்றும் அன்பின் கனிகளாலும். டெக்கரேஷன் எதில் பண்ணுங்களா? பரிசுத்தம் மற்றும் அன்பின் கனிகள்னா எப்படிங்க? என்னென்ன டெக்கரேஷன் பாருங்க, என்னென்ன அலங்காரம் பண்ணும் பாருங்க. நம்ம இருதயத்தில் அன்பு, நமக்கு தான் கலாத்திற்கு தெரியுமே, சந்தோஷம், சமாதானம், எவ்வளோ இருக்கு பாருங்க. இதெல்லாம் எங்கே இருக்கணும்? மறுபடியும் சொல்லிட்டேன், இதெல்லாம் எங்கே இருக்கணுங்க? பாடத்துக்கு வந்துடலாம். பார்த்தீங்களா? நான் வந்து இதெல்லாம் வந்து இருதயத்தில் இருக்கணும். தலையில் நம்ம சொல்லிடுவோனா, அவர் தலையில் வச்சுட்டு என்ன செய்ய முடியாதுங்க, டெக்கரேஷன் பண்ண முடியாது. அப்போ இருதயத்தில் அலங்கரிக்கணும். இதை தான் தேவன் எதிர்பார்க்குறார். நீ கொண்டு வா அப்படின்னு சொல்கிறார். அதனால தான் நம்ம ஏற்கனவே சொன்ன, மகனே நீ உன்னுடைய இருதயத்தை எனக்கு காமிக்கும் போது எப்படி காமிப்போம்? அவருக்கு ஏற்புடையதாக இருக்கணும்னா எப்படி இருக்கணும்? அந்த பரிசுத்தம், அன்பு நம்மகிட்ட இருக்குதா? அப்போ இருதயத்தை காத்துக்கொள்வதற்கு 3 பாயிண்ட்ஸ் சொல்கிறார். ஒருவேளை இப்போ நம்ம 3 பாயிண்ட்ஸ் பார்த்தோம் பார்த்தீங்களா? இந்த 3ல் தேவன் எதிர்பார்க்குற மாதிரி இல்லைன்னா என்ன ஆகும்? இருந்தால் ஏற்றுக்குவார், இல்லைன்னா என்ன? உள்ளவனே எவனோ அவனுக்கு எங்கே இருக்கிறது? தலையில் உள்ளது எவ்வளோ அவனுக்கு என்ன செய்ய முடியும்? கொடுக்கப்படும். இல்லாதவன் எவனோ, அப்போனா கொடுத்ததை சரியாக பயன்படுத்தாமல் அப்படியே வச்சுருந்தா இருக்கிறதையும் ஓப்பன் பண்ணி எடுத்துடுவார். பாருங்க, அப்போ ஆப்போசிட்டாக போட இந்த மாதிரி இருக்குது பாருங்க. வாசிக்கலாம் பாருங்க, ஆப்போசிட்டான விஷயங்கள் பாருங்க. வாசிங்க. அநீதி அல்லது பாவம் அல்லது அசுத்தம் எந்த அளவிற்கு ஆட்கொண்டுள்ளதோ, ஒரு சகோதரனையோ ஒரு சகோதரியோ இந்த அசுத்தங்கள் இதயத்தில் எந்த அளவுக்கு ஆட்கொண்டுள்ளதோ அதே அளவுக்கு இருதயமும் தீட்டுப்பட்டதாகவும். பாருங்க, எக்ஸாக்ட்லி ஈக்குவல் டு தீட்டுப்பட்டது. எந்த அளவுக்கு இருக்குதோ இதெல்லாம் அந்த அளவுக்கு தீட்டுப்பட்டது. அப்போ எந்த அளவுக்கு அசுத்தம் இருக்குதோ அந்த அளவுக்கு இருதயம் என்ன இருக்குங்க? தீட்டுப்பட்டு இருக்கும். அடுத்து வாசிங்க. கர்த்தருக்கு ஏற்றுக்கொள்ள கூடாததாகவும் இருக்கும் என்பது நிச்சயம். அப்போ பாருங்க, ஏற்றுக்கொள்ளப்பட்ட இருதயம் அலங்கரிக்கணும்னா அப்போ பாருங்க என்ன இருக்கும், அது என்னென்ன இருக்குன்னு பார்த்தோம். இப்போ ஏற்றுக்கொள்ளலாம் என்னென்னலாம் அதில் டெக்கரேஷனாக இருக்குது? அநீதி இருக்குது, பாவம் இருக்குது, அசுத்தம் இருக்குது, அநியாயம் இருக்குது,
எல்லாமே இருக்குது, துன்மார்க்கம் இருக்குது. பாருங்க, அதே சமயம் பாருங்க, வாசிங்க sister, அது நெக்ஸ்ட் வாசிங்க. அதே சமயம் இது அவருடைய நிராகரிப்புக்கு நேரான வழியில் நம்மை நடத்தி செல்லும் என்பதும் நிச்சயம். ரொம்ப டீசெண்டா சொல்லிட்டார். அப்படின்னா என்னங்க நிராகரிப்புனா? என்னங்க ரிஜெக்டட். தேவன் ரிஜெக்ட் பண்ணிட்டா உடனே யார் வாங்க அப்படின்னு கூப்பிடுவாங்க. பார்த்தீங்களா, அவர் ஒரு சீல் வச்சிருக்காரு. அக்செப்டட்னு சொல்லி ஒரு சீல் வச்சு வாங்கன்னு கூப்பிட்டுக்குவார். நீ வாப்பா நான் பார்த்துக்கிறேன்னு ஒன்று. அப்போ பாருங்க உலகம் எப்படி தெரியும் தெரியுங்களா? இவர் ரிஜெக்ட் பண்ணிட்டு, தேவன் ரிஜெக்ட் பண்ணிட்டு விட்டா எங்கே போயிடுவாங்களா? உலகத்தில் உச்சாணிக்கே போயிடுவாங்க. போயிட்டு பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு வாய்ப்பு கிடைச்சா போனதுக்கப்புறம் மேலேருந்து என்ன ஆகும்? கீழே பொத்துன்னு விழ வேண்டியது தான். பாருங்க, சிம்பிளாக விஷயம். தேவன் ரிஜெக்ட் பண்ணுறாருன்னா அவர் எதிர்பார்க்கிறத பூர்த்தி செய்யலைன்னா தலைகள் நின்னாலும் என்ன செய்ய மாட்டாருங்க? தேவன் மன்னிக்கவே மாட்டாருங்க. ஆனால் நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம், நம்ம ஒரு தவறு பண்ணிட்டோம்னா மன்னிச்சிடறாங்கன்னு. தெரிஞ்சு தவறு பண்ணால் பாருங்க, தேவன் அன்பாக்குறாரு, இரக்கம் இருக்குது, கருணை இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு தவறு செஞ்சு அவர் விட்டுருவாரா? பாருங்க, அப்போ தலையில் இருக்குது இந்த விஷயம்லாம். அவரை குறித்து பாருங்க, குணலட்சணம் இருக்குது. ஆனால் தவறு பண்ணிட்டு போய் மன்னிப்பு கேட்டால் என்ன செய்வாருங்க? கொடுப்பாருங்களா? உள்ள நான் அறிவு கொடுத்துட்டேன், என் கண்ட்ரோல் முடிஞ்சிருச்சு, உன்னுடைய கண்ட்ரோல், உன்னுடைய சுயாதீனம், நீ என்ன செஞ்சுக்கணும் அப்படி நான் எல்லா விஷயத்துக்கெல்லாம் மன்னிக்க மாட்டாருங்க. அப்போ தேவன் எதை பார்க்க மாட்டாருங்க? வாயில் வர வார்த்தையை பார்ப்பாருங்களா? என்ன பார்ப்பாருங்க? இருதயத்தை செக் பண்ணுவார். வார்த்தையில் எப்படி வேணாலும் சொல்லலாம், பொய் நிறைய சொல்லிடலாம், ஏகப்பட்ட பொய் சொல்லலாம். ஏன்னா எங்கே கண்டுபிடிச்சிடுவாரு? பொய் எங்கே உருவாயிருச்சு? முன்னையே இருதயத்தில் உருவாயிருச்சுங்க. செக் பண்ணுறது இருதயத்தை மட்டும் தான் பார்ப்பாரு, வாயில் பேசலாம் மனுஷன்கிட்ட தான். அப்போ பாருங்க, இருதயத்தை செக் பண்ண முடியும், ஆனால் இருதயத்தை கண்ட்ரோல் பண்ண மாட்டார் யாருங்க? தேவன். அது ரொம்ப முக்கியமான விஷயம் அன்பான சொல்லு. அப்போ பார்க்குறோம், இருதயத்தை நாம் தான் கண்ட்ரோல் பண்ணோம். அவருடைய ஆர்டிகல்ஸ் கூட ஒன்று நம்ம பார்க்கலாம் பாருங்க, இந்த ரீப்ரிண்ட் கிடையாதுனாலும் ஒரு வாழ்க்கையை பற்றி சொல்லப்பட்டது. நம்முடைய வாழ்க்கையினுடைய போக்கு, நம்ம போகிற போக்கே என்ன இல்லைன்னு சொல்லலாம். அடிக்கடி சொல்லுவாங்களே, போகிற போக்கே சரியில்லை அப்படின்வாங்க. அப்படின்னா என்னங்க? என்ன போக்கில் போயிட்டு இருக்கீங்கன்னு உங்களுக்கே தெரியலன்னு வாங்க. அப்படின்னா அந்த இடத்துல பாருங்க, போடுங்க போது எதை பெற்றுக்கொள்ள போகிறோம்? வாழ்க்கையின் போக்கில் எதை பெற்றுக்கொள்ள போகிறோம்? ரொம்ப முக்கியமான கிரிட்டிக்கலான இன்ஸ்பிரேஷன் வருது. இப்போ பாருங்க, நித்திய ஜீவன் ஒன்று இருக்கு, இன்னொன்று அருமையான பேர் சொல்றாரு இங்க பிரசல் சொல்லும் போது நித்திய மரணம் அப்படின்றார். இது ரெண்டுக்குள்ள எதில் போகணும்னு எது தீர்மானிக்கும்? நம்ம வாழ்க்கையினுடைய போக்கு. பாருங்க, வாழ்க்கையின் போக்கு அப்படின்னு சொல்லும்போது எதை செக் பண்றாருன்னா நம்ம வெளிப்புற தோற்றத்தை கிடையாது. அப்ப நித்திய ஜீவன் தான் நம்முடைய வாழ்க்கையை போக்குனா அது பெற்றுக் கொடுக்கும். அப்படின்னா அதுல கூட ரெண்டா பிரிக்கிறார். நித்திய ஜீவன் எது எது வருங்க? ஒன்று சபை, இன்னொன்று திரள் கூட்டம். அப்ப சபையா திரள் கூட்டமா நித்திய மரணமா தீர்மானிப்பது யாருங்க? யார் தீர்மானிக்கிறது? தேவனா? பாத்தீங்களா? ஆனா ஜட்மெண்ட் கொடுக்கறது யாருங்க? தேவன் தான் கொடுக்கிறார். எதை பார்த்து கொடுப்பார்? இருதயத்தை பார்ப்பார். எதை மட்டும்தான் தேவன் பார்ப்பாரு. சகோதர உதாரணம் சொன்னோம்னா ஒரு கோர்ட்டில் வச்சுக்கலாங்க. கோர்ட் உதாரணம் கூட அருமையாக சொல்லிட்டு, ஒரு கோர்ட் இருக்குது, ஒரு கேஸ், ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்குது. ஒருத்தன் ஒரு ஒரு பொருளை திருடிட்டான். அங்கே நீதிபதி இருப்பார், வக்கீல் இருப்பார். இவங்க ரெண்டு பேருடைய பொறுப்பு என்னங்க? நீதிபதி வக்கீலுடைய பொறுப்பு என்னங்க? ரெண்டு பேர் சேர்ந்து என்ன செய்யணும்? அந்த கேஸ் எப்படியாவது முடிக்கணும். அப்படிதானே பார்ப்பாங்க? பார்ப்பாங்களா இல்லைங்களா? பாருங்க, இதில் தான் தெரியும் பாருங்க. இப்போ இந்த கேஸ் விஷயம் இதில் தெரியும் பாருங்க. என்னன்னு வாசிக்கலாம், பிபிடி போடுங்க. அதாவது நீதிமன்றத்தில் வழக்கறிஞரால் ஒரு வழக்கு விசாரிக்கப்படும் போது, ஒரு வழக்குனா ஒரு திருட்டு கேஸ் அப்படின்னு சொல்லலாம், விசாரிக்கும் போது அவ்வழக்கில் தொடர்புடைய பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு எட்டப்பட வேண்டும் என்று நீதிபதிகள் குழுவினர் தங்களுடைய கடமையை செய்ய முற்படுவார். பார்த்தீங்கன்னா, ஒரு பிரச்சனை இருக்குது அந்த வழக்கில். நீதிபதியுடைய கடமை என்னன்னா அதை அனலைஸ் பண்ணி என்னென்ன ரிசல்ட் கொடுக்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கணும் நீதிபதி. சரிங்களா? இப்போ அனலைஸ் பண்ணாங்க. அப்படி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கேஸுக்கு தீர்வு பண்ண ரெண்டு பேர் இருக்கிறாங்க. யார் யாருங்க? இங்கே ரெண்டு பேர் சேர்ந்து தான் பண்ணணும். ஒன்று வக்கீல், இன்னொன்று நீதிபதி தான். அப்படின்னும் போது வக்கீல் வாதாடுவார், நீதிபதி என்ன செய்வாருங்க?
தீர்ப்பு கொடுப்பார். நீதிபதி எதை வச்சு தீர்ப்பு கொடுப்பார்? வக்கீல் எதை வாதாடுறாரோ அதை வச்சு தான் என்ன செய்வாருங்க, தீர்ப்பு கொடுப்பார். அப்போ அந்த கேஸு பிரச்சனை வருது அப்படின்னா இப்போ எதெல்லாம் வச்சு வாதாடுவார் வக்கீல்? பாருங்க, திருடிட்டாங்க ஒரு பொருள், அதை வச்சு எது பாருங்க. ஒன்று எப்படி வாதாடலாம்? திருடினான், திருடவில்லை, திருட முயற்சி செய்தார், திருட. அப்போ இதில் ஏதாவது ஒரு பாயிண்ட், எந்த பாயிண்ட்டை வச்சு அதிகமாக வக்கீல் வாதாடுறாரோ அதை தான் எடுத்துக்குவார். யாருங்க? நீதிபதி ஜட்ஜ்மெண்ட்டுக்கு எடுத்துக்குவார். அப்போ பாருங்க, கேஸில் திருடனுக்கு ஏதோ ஒரு தீர்ப்பு ஜட்ஜு வாயிலேருந்து கொடுக்கணும்னா அது யார் மூலியமாக தான் கொடுக்க முடியும்? வக்கீல் மூலியமாக தான் கொடுக்க முடியும். அப்போ ஜட்ஜு போய் ஓனி பார்த்துட்டு இருப்பாரா? கேமராவில் வச்சு பார்த்துட்டு இருப்பாரா? என்னென்ன செஞ்சாங்க இவங்களாம், இந்த குற்றவாளிலாம், அந்த வீடியோலாம் எடுத்துட்டு வாங்க நான் கூப்பிடுவார். வக்கீல் என்ன வாதாடுறாரோ அந்த பாயிண்ட்ஸ் வச்சு என்ன செஞ்சிருவார் அவர்? அந்த எவிடன்ஸ் வச்சு ரிசல்ட் கொடுத்துருவாரா இல்லைங்களா? நமக்கு நல்லா தெரியுது. அப்போ பாருங்க, அந்த இது போடும்போது மறுபடியும் இதில் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னா, ஒரு கேஸ் இருக்குது. என்ன கேஸுனா, இப்போ நமக்கு வந்துடலாம், இப்போ அங்கே போயிடுச்சு. நீங்கள் எதை வாங்கி கொள்ள போகிறீங்க அதுதான் கேஸ். நித்திய ஜீவனை வாங்கிக்கிறீங்களா? நம்மளை கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம்? ஆமான்னு நம்ம சொல்லுவோம். யார் சொல்லணும் அது? இதை நாம் சொல்லக்கூடாது. யார் சொல்லணும்? இது ஜட்ஜி யாருங்க? தேவன். அப்போ வந்து பாருங்க, நினச்சி பாருங்க, தேவன் வந்து இந்த விஷயத்தில் கொஞ்சம் நினச்சி பாருங்க. நம்ம இப்படி சொன்னோம்னு வச்சுங்க, இப்படி போய் வாதாடணும்னு வச்சுங்க, தேவனே நான் பேப்டிசம் எடுத்து 20 வருஷம் ஆயிடுச்சு, 20 வருஷம் என்ன பேசுன, என்ன செஞ்ச, எக்லீசியா வந்தியா, என்ன ஊழியம் செஞ்ச, மூப்பர் வேலையை ஒழுங்காக செஞ்சியா, உதவிக்காரர் வேலையை ஒழுங்காக செஞ்சியா, சபையினுடைய வேலையை ஒழுங்காக செஞ்சியா, இதெல்லாம் பார்ப்பாருங்க. பார்ப்பாரா? இதெல்லாம் பார்ப்பாரா? பார்க்க மாட்டார். இது ஒரு பக்கம் செய்யறது அடுத்தது விஷயம், செய்கிறமோ செய்யலையோ. வக்கீல் எதுக்கு வாதாடுறாரோ அதுக்கு தான் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கணும். சரிங்களா? உண்மை தானே? அப்போ நமக்கு வாதாட போகிற வக்கீல் யார்? நமக்கெல்லாம் அதுதான் தெரியும். ஆனால் இங்கே பாயிண்ட் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. இயேசு கிறிஸ்து தான், ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால், அப்போ வந்து இப்போ நம்ம என்ன சொல்லலாம்? புது சிருஷ்டின்னு அங்கே சென்ட்ரல் என்ன பிக்சர் போட்டிருக்குங்க? வாதாடுறது எதுங்க? இப்போ புரியுதுங்களா? நல்லா இருதயம் வாதாடுமா. தேவன் எதை மட்டும் பார்க்குறாரு? இப்போ பாருங்க, அங்கே வக்கீலை மட்டும் பார்த்தார் ஜட்ஜி, பார்த்துட்டு தீர்ப்பு கொடுக்குறார். இங்கே யாரை பார்க்குறார்? தேவன். நாம் செய்கிற ஒவ்வொரு செயலையும் அவர் பார்க்க மாட்டார், உள்ள செக் பண்ணுறார். இருதயத்தினுடைய கண்டிஷன் என்ன செக் பண்ணி பார்க்குறார். சரியாக இருந்தால் என்ன செய்வாருங்க? அதனால தான் நம்மளுக்கு டெஸ்டிங்கே அப்படி வைக்கிறாருங்க. நமக்கு ஏன் அப்படி வைக்கிறாருன்னா, நாளைக்கு போய் நம்ம கண்ணுக்கு தெரிய ராஜ்யத்தில் ஆளுகளை உட்காரணும்னா எது கரெக்டாக இருக்கணுங்க? டெஸ்டேடு ஓகேன்னு இருக்கணும். எது இருக்குங்க? நம்ம இருதயம் இருக்கணும். அது மட்டும் சரி பண்ணிட்டார்னா, நம்ம சுயாதீனம் கொடுத்து நம்ம சரி பண்ணிட்டோம்னா அது கண்டிப்பாக அது நிச்சயம் உள்ளதாக இருக்கும். அதனால தான் பாருங்க, இது இன்சிடென்ட் பார்க்க மாட்டார், சம்பவம் என்ன நடந்து பார்க்க மாட்டார். அந்த சம்பவத்தில் எப்படி பிஹேவ் பண்ணுறோம் பாருங்க, எவ்வளோ முக்கியம். அப்போ இருதயத்தை பார்ப்பா. சம்பவம் வெளியே வந்து எப்படி வேணாலும் இருக்கலாம், அதனுடைய பேச்சுக்கள் எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனால் ஒருத்தருடைய இருதயத்தில் என்ன நினச்சி அவங்க பேசிட்டுக்கிறாங்கிறது யார் கண்டுபிடிச்சிடும்? தேவன் பார்ப்பாருங்க. அப்போ பாருங்க, இருதயத்தை எப்படி பாதுகாக்கணும்? ஒன்று இன்ஸ்பெக்ஷன் பண்ணணும், 2வது பதுங்கி இருக்குதான்னு பார்க்கணும், 3வது தேவனுக்கு ஏற்புடையதாக இருக்குதா, அலங்காரம் பண்ணியிருக்கா இருதயம் அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக பார்க்கணும். அன்பான சேர சொல்லி வாசிக்கலாம் பாருங்க. அடுத்தது, ஒரு விசை நமது புரிதலின் கண்கள் திறக்கத் தொடங்கி தெய்வீக அன்பின் நீளம், அகலம், உயரம் மற்றும் ஆழத்தையும் அற்புதமான ரட்சிப்பின் திட்டத்தையும் புரிந்து கொள்ளும் போது பாருங்க, தலையில இருக்கிற விஷயத்தை சொல்லிட்டு இருக்கிறார். இதெல்லாம் தலையில இருக்குதா இல்லைங்களா? நம்ம தலையில இதை புரிந்து கொள்ள ஆரம்பிக்கும் போது இதெல்லாம் நம்ம தலையில இருக்குது. இப்ப படிங்க. புரிந்து கொள்ளுதல்ங்கிற விஷயத்துக்குள்ள என்னன்னு தெரியுதுங்களா? தலை எங்க லிங்க் ஆகணும்? இருதயத்தோட லிங்க் ஆனதான் புரிந்து கொள்ளுதல், இல்லைன்னா வெறும் அறிவு. தற்போதுள்ள யுகத்திலோ அல்லது 1000 வருட அரசாட்சியிலோ நித்திய ஜீவனை அடைய தவறியவர்களின் எண்ணிக்கையானது மிகவும் சொற்பமானதாகவே இருக்கும் என்ற எண்ணம் நமக்கு எழுகிறது.
பார்த்தீங்களா, உண்மையாலுமே ஜட்ஜு கிட்ட வாதாட போகிற வக்கீல் நம்ம இருதயம், நம்ம ஜட்ஜு வந்து தேவன் அப்படின்னு புரிஞ்சுட்டு இந்த இருதயத்தை மட்டும் நல்லா பாதுகாப்பாக வச்சோம்னா என்ன இல்லைன்ற சொல்கிறாருங்க. செகண்ட் டெத்துக்கு போகிறவங்களுடைய எண்ணிக்கை ரொம்ப கம்மிங்கிறார். பாருங்க, ஒருவேளை செகண்ட் டெத்து ஒன்று இல்லைன்னு வச்சு கொஞ்சம் நினச்சி பாருங்க எப்படி இருக்கும். தேவன் எப்பேற்பட்டவர் தெரியுங்களா? அது சொல்லி கொடுத்ததே யார் தாங்க? தேவன் உள்ள வச்சுட்டார், மண்டைக்குள்ள வச்சுட்டார், அறிவுள்ள வச்சுட்டார். இப்படி நடந்தினா இப்படி வந்துடும், இப்படி நடந்தா இப்படி கிடைக்கும். பாருங்க, அப்ப தலையில நாலேஜ் கொடுத்துட்டார். கொடுத்துட்டு என்ன எதிர்பார்க்கிறார் தெரியுங்களா? இது வேணுமா வேணாமா, என்னுடைய முடிவு இப்படி இருக்குது. 2 முடிவு வச்சிருக்கிறார். சரியா இருந்தா உனக்கு இந்த முடிவு, சரியில்லைன்னா இந்த முடிவு லோட் பண்ணி வச்சுட்டார் தலையில. அப்ப நம்ம எந்த அளவுக்கு லிங்க் பண்றோம், அதை இருதயத்தோடு லிங்க் பண்றோமா? நம்முடைய எண்ணங்களும் செயல்களும் தேவனுக்கு இசைவா இருக்குதா? ரொம்ப முக்கியமானது அன்பான சிலது, ரொம்ப முக்கியம். அப்ப நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. சுயாதீனம் கொடுத்துட்டார். வாசிக்கலாம் பாருங்க, 1 யோவான் 5:16 வாசிக்கலாம். 1 யோவான் 5:16. மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவங்களை தன் சகோதரன் செய்ய ஒருவன் கண்டால் அவன் வேண்டுதல் செய்ய கடவன், அப்பொழுது அவனுக்கு ஜீவனை கொடுப்பார். யாருக்கென்றால் மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவத்தை செய்தவர்களுக்கு. படிங்க. மரணத்துக்கு ஏதுவான பாவம் உண்டு, அதை குறித்து வேண்டுதல் செய்ய நான் சொல்லேன். பாத்தீங்களா? அப்ப யாருக்கு மன்னிப்பு இருக்குதுன்னு சொல்றாருங்க இதுல. ஆமா, மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவத்தை செய்யறவர்களுக்கு தான். அப்ப பாருங்க, யார் மரணத்துக்கு ஏதுவான பாவத்தை செய்வார்கள்னா, தலையில மெஜாரிட்டியா இன்னொன்று கூட சொல்லுவாங்க, பிரெயின்ல வந்து 2 பாகமா இருக்குங்களாம். ஆளுங்கட்சி எதிர்கட்சி பிரெயின்ல இருக்குங்களாம். சில பேர் வந்து ஆளுங்கட்சிங்கிறது என்ன அர்த்தங்க? எந்த நெகட்டிவ் தாட்ஸ் அதிகமாக இருந்தால் அது ஆளுங்கட்சி, அந்தாண்ட மைனாரிட்டி எதிர்கட்சி. இப்போ இதில் ஏதோ ஒன்று எதோட மிங்கிள் ஆனாலும் முடிஞ்சு போச்சு. இப்போ நமக்கு பொறுத்த வரைக்கும் எதுங்க, கெட்ட விஷயங்கள்லாம் டாமினேட் ஆயிடுச்சுன்னா என்ன ஆயிருங்க, அவ்வளோதான், 2ஆம் மரணம். அந்த விஷயம் உள்ளே போயிட்டு இருக்குங்க நமக்குள்ள. இப்போ இந்த நாலேஜை கொடுத்துட்டு முன்னாடி வச்சுட்டார். அப்போ நித்திய ஜீவனும் முன்னாடி வச்சுட்டாரு, நித்திய மரணமும் வச்சிருக்கிறேன், நீங்கள் முன்னாடி நடிக்காதீங்கன்றார் தேவன். 2 முடிவும் நான் வச்சுட்டேன். என் முன்னாடி நல்லா பேசுகிற மாதிரி நடிக்காதீங்க, நடிக்கிறதையும் பேசுறதையும் நான் பார்க்கவே மாட்டேங்கிற, இருதயம் மட்டும்தான் நான் பார்ப்பேன் அப்படிங்கிறத கிளியராக சொல்லிட்டார். பாருங்க, வசனம் எப்படி இருக்குன்னா, இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், ஏனெனில் அவர்கள். ஏன் பாக்கியவான்கள்னா, அவங்க இங்கே இருக்க வேண்டியவங்களே இல்லையா? இருதயம் சுத்தமாக இருந்தால் எங்கே போயிடுவாங்க பாருங்க. அப்போ இங்கே இருக்கிற வரைக்கும் என்ன வேலைன்னா, இருதயத்தை பாதுகாக்கிற வேலை இருக்குது, ரொம்ப முக்கியங்க அது. ஏதாவது ஒரு வசனம் இதை தவிர எங்கேயாவது இருக்குங்க? தேவனை தரிசிப்பான்னு வேற வசனம் இருக்குங்களா பைபிளில்? காமிங்க. இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் மட்டும்தான் இருக்கு. இப்போ பாருங்க, நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ முக்கியம் பாருங்க, இருதயம் என்பது எவ்வளோ முக்கியம் பாருங்க. இப்போ நம்ம வாழ்க்கையில் பேப்டிசம் எடுத்ததுலேருந்து நம்ம வளர்ந்துருக்குறோம். அப்படி எதை வச்சு கண்டுபிடிக்கலாம்னா, நம்ம இருதயத்தை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். அது தேவன் தான் கண்டுபிடிப்பார், இன்னொருத்தர் கண்டுபிடிக்க முடியாது. அப்போ பாருங்க, நமக்கு நாமே வேணா சுய பரிசோதனை பண்ணிக்கலாம், அல்லது தேவன் பார்ப்பார், மற்றவங்க கண்டுபிடிக்க முடியாது. அப்போ எவ்வளோ முக்கியம் பாருங்க, கேரக்டர் டெவலப்மெண்ட்டுங்கிறது ரொம்ப முக்கியம். அது வந்து அடிக்கடி அதை சொல்லிட்டு இருப்பார் பிரதர் இங்கே சொல்லும்போது. வாசிக்கலாம் பாருங்க, இதில் பார்க்கலாம். ஒரு குறிப்பிட்ட குணாதிசய வளர்ச்சியை அடைவதை தவிர எவருக்கும் நித்திய வாழ்வு வழங்கப்படாது என்பதை நாங்கள் புரிந்து கொள்கிறோம். பாத்தீங்களா? ஒரு வளர்ச்சிக்கு போய் கேரக்டர் டெவலப்மெண்ட் ஆகல அப்படின்னா உங்களுக்கு என்ன இல்லைன்ட்டாருங்க, நித்திய ஜீவன் இல்லை. நல்லாவே தெரியுது. அப்போ கேரக்டர் டெவலப்மெண்ட் முக்கியம். எது கேரக்டர் டெவலப்மெண்ட் இல்லை அப்படின்னு பார்க்குறோம் பாருங்க, அது முக்கியங்கிறது தெரிஞ்சு போச்சு. எதெல்லாம் இல்லைன்னு அடுத்து சொல்கிறார் பாருங்க. வாசிக்கலாம் பாருங்க. And that character development means not merely an outward loyalty. இல்லை, எது இல்லைங்க? வெளிப்புறமான விசுவாசம். அப்புறம் அது இல்லாமல் என்ன சொல்றாருன்னா, ரெஸ்ட்ரைன் ஃப்ரம் சின், அதாவது பாவமே செய்யறதில்லை அப்படின்னு சொல்றது. இது 2ம் கேரக்டர் டெவலப்மெண்ட்டா கேட்குறாரு. ஒருத்தர் வெளிப்புறமா விசுவாசம் வச்சுக்கிட்டு
பாவமே செய்யலை அப்படிங்கிறது வந்து தகுதியா அப்படின்னு கேட்டால் இல்லைங்கிற. ஏன்னா ஆதாமே எடுத்துக்கலாமே, கனி சாப்பிட்றதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருப்பார் அவர்? நான் பாவமே செய்யலைன்னு தானே மனசுக்குள்ள சொல்லியிருப்பார். ஆ பாவம் செய்கிற எண்ணம் உள்ள எப்போ வந்திருக்கும்? முன்னாடியே இருந்திருக்கு லைட்டாக. அப்போ தான் அந்த எண்ணம் தான் என்ன ஆயிடுச்சுங்க, ஏவாள் சாப்பிட்டதுக்கு பிறகு இந்த எண்ணம் வந்ததுக்கப்புறம் என்ன ஆயிருக்குங்க? ஆமாம் பாருங்க, வெளியில் பாவம் செய்யாமல் இருக்கிறோம், அவள் உள்ளேயே செஞ்சுட்டார் அவர் அப்புறம் தான் வாங்கி சாப்பிட்டது. அப்போ சந்தர்ப்பம் கிடைக்காத ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டுலாம் நல்லவன் முடிவு பண்ண முடியாதுங்க. சந்தர்ப்பம் கொடுக்கணும். இப்போ ஆதாமுக்கு சந்தர்ப்பம் கொடுத்து பார்த்தாரு, சுயாதீனம் அவர் பயன்படுத்தலை. இப்போ நல்லா புரிஞ்சுக்கலாம். ஒரு கேள்விக்கு பதில் சொல்லலாம் அப்படின்னா சரியா தவிர வெளிப்புற விசுவாசமும் பாவத்துக்கு விலகி இருக்கிறது நல்ல விஷயமா கெட்ட விஷயமா? அது சொல்லுங்க. நல்லதா கெட்டது? அது நல்லது தான். ஆனால் தெய்வீக திட்டத்தில் பார்த்தீங்கன்னா அது எங்கே வருது? வெறும் நான் வெளிப்புற விசுவாசம் வைக்கிறேன், பாவமே செய்யலைங்கிறது எங்கே வருதுங்க? தெய்வீக திட்டம் போடும்போது எந்த இடத்துல வருதுங்க? அது வந்து எந்த கோடுங்க? என் கோடு. என் கோடு எங்கே இருக்குங்க? நம்ம எங்கே இருக்கிறோம்? இப்போ கொஞ்சம் நினச்சி பாருங்க. நாங்கள் போக வேண்டிய கோடு எதுங்க? கேக்கு போகணும். கேயில் உட்காந்துட்டு, கேக்கு போகிறது பேர சாரி எண்ணில் உட்காந்துக்கிட்டு என்ன சொல்கிறேங்க, நான் ரொம்ப சுத்தம், நான் பாவமே செய்யலை. எங்கே உட்காந்து சொல்லிட்டு இருக்கிறேங்க? எங்கே போகணும்? நம்ம அந்த கேரக்டர் டெவலப்மெண்ட் எங்கேருந்து எங்கே இருக்குது பாருங்கள். எண்ணிலேருந்து எங்கே போயிருக்கணும், எங்கே போகிறதுக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கணும். கேக்கு போகணும். அவ பாருங்க, நம்ம சொல்கிறதெல்லாம் இல்லை நான் கரெக்டாக இருக்கிறேன் அப்படின்னா இருதயம் சுத்தமாக இருக்குதா பாருங்க. இதே தான் பாருங்க, நம்ம போல் அசுத்தம் இந்த மாதிரி சொல்லிட்டு தான் யாருமே இல்லைங்க. இப்படி சொல்லிட்டு உட்காந்துருந்தோம்னா இது வந்து யார் கூட செய்கிறாங்க? இது பேர்சபையிலே சில பேர் செஞ்சுட்டு இருக்கிறாங்க, பாவம் செய்யாமல் இருக்காங்க, சும்மா வெளிப்புற விசுவாசம் வச்சுட்டு இருக்கிறாங்க. அவ பாருங்க, சரி இதே விட்டுருங்க, 1000 வருட அரசாட்சிக்கு போகலாங்க. அங்கே உலக ஜனங்கள்லாம் என்ன செய்வாங்க? உயிர் திறந்து வருவாங்களா? அங்கே தேவன்கிட்ட பார்க்கும்போது தேவன் வந்து வெளிப்புற விசுவாசத்தை பார்ப்பாரா, இருதயத்தை பார்ப்பாரா? நீங்கள் சொல்லுங்க. தேவன் இருதயத்தை உடனே பார்த்தாருன்னா முடிஞ்சு போச்சு. அவங்க உயிர் திறந்து வரும்போது எப்படி வருவாங்க? இருதயம் கெட்டு போய் தான் இருக்கும். அது என்ன செய்வாருங்களாம், அங்கே உள்ள என்னன்னாலும் இருக்கும், திருடம் இருப்போம், பூச்சி இருக்கும், அவங்களுக்குள்ளேயும் இருக்கும். அங்கே உடனே பார்க்க மாட்டார், முடிவில் தான் அவங்களுக்கு பார்ப்பார். ஏன்னா கெட்டு போய் தானே அவங்க சாவுறாங்க. சத்தியம் தெரியாமல் அறியாமல் தானே போகிறாங்க, இருள் இருந்து தானே போயிருக்காங்க. வெளிச்சத்தை கொடுத்து என்ன செய்வார்னா அதை செய்வார் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். வாசிக்கலாம் பாருங்க இந்த பிபிடி. During the millennium, outward perfection will be the standard. பாருங்க, வெளிப்புறமான அந்த பூரணம் என்பது பார்த்தீங்கன்னா எப்படின்னா அது ஒரு ஸ்டாண்டர்டு தான்ங்கிறார். நான் இல்லைன்னு சொல்லுங்கிறார். அங்கே சொல்லும் போது அங்கே வார்த்தையை சொல்கிறார் பாருங்க, பட் திஸ் இஸ் நாட் த குவாலிஃபிகேஷன், இட் இஸ் எ ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்கிறார். ஸ்டாண்டர்டு வேற, குவாலிஃபிகேஷன் வேறங்க, ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது பாருங்க. நெக்ஸ்ட் வாசிக்கலாம். எட் அல்டிமேட்லி இன் த எண்ட் ஆஃப் தட் ஏஜ் அப்படின்னா ஸ்டாண்டர்ட் இருந்தால் போதும்னு சொல்கிறது தவறு. யுகத்தின் முடிவில் என்ன இருக்குங்களா, ஹார்ட் டெவலப்மெண்ட் வில் பி த டெஸ்ட்டுங்கிறார். அப்போ வந்து டெஸ்ட்டு எங்கே இருக்குதுங்களா? இருதயத்தில் தான் டெஸ்ட்டுங்கிறார். கண்டிப்பாக உலக ஜனங்களும் அவருடைய இருதயத்தை பார்த்துக்கொள்கிற விஷயம்தான். இருதயத்தின் நிலைப்பாடு தான் அவங்களுக்கு டெஸ்ட்டு. இன்றைக்கி நமக்கே டெஸ்ட்டு. ரெண்டு இடத்துலையும் இருதயத்தை தான் பார்க்குறாரு. அப்போ தேவன் இருதயத்தை டெஸ்ட் பண்ணுறார் அப்படின்னு பார்க்கும்போது இன்னொரு கொஸ்டின் வருது, எப்படி டெஸ்ட் பண்ணுறார்? உதாரணமாக பார்க்கும்போது புது சிருஷ்டியினுடைய வளர்ச்சியவா அல்லது பழைய சிருஷ்டியினுடைய மரணத்தையா, எதை டெஸ்ட் பண்ணுறாரு? ஒரு கொஸ்டின். நாம் என்ன சொல்லுவோம்? புது சிருஷ்டியின் வளர்ச்சி ஒரு சில பேர் சொல்கிறீங்க, ஒரு சில பேர் என்ன சொல்லுவோம்? பழைய சிருஷ்டியின் மரணம். ஆனால் இங்கே சொல்லும் போது அன்பான சொல்லி நம்ம பார்க்குறோம், இந்த இடத்துல அவர் சொல்கிறாரு, சொன்ன பதில் ரெண்டுமே சரிதான், ஆனால் எப்படி அப்படிங்கிறது தான் முக்கியம். ஹார்ட் கண்டிஷன் அப்படிங்கிறது எப்படி சொல்கிறாருன்னா, டெஸ்ட் எதுக்குன்னா புதிய சிருஷ்டி பழைய மனுஷன் என்கிற அபூர்ணமான வேலைக்காரனை சரியாக உபயோகப்படுத்தி கொண்டிருக்கிறதா என்பதை பார்க்க. பாருங்க, அவர் கொஞ்சம் வித்தியாசமாக சொல்கிறார். யாரை பார்க்கணுமா? புது சிருஷ்டி, அதுக்கு வேலைக்காரன் யாருங்களாம்? பழைய மனுஷன். இப்போ நமக்கு வந்து பழைய மனுஷன் வேலைக்காரன்.
புரியுதுங்களா? அப்போ வந்து இதுதான் டெஸ்ட்டுங்கிறாரு. உள்ள ஒரு திருடன் புகுந்துட்டா எங்கெங்க பழைய மனுஷன் என்ன சொல்லுவானா, உள்ள ஒரு திருடன் புகுந்துட்டா என்ன எவ்வளோ பெரிய சொத்து தெரியுமா இது? இது இருக்கிறனால தான் நீ என்ன செய்ற? உன் பொழப்பையே நடத்துற. கொஞ்சமாவது மதிப்பே உனக்கு இருக்குது. பழைய மனுஷன் பேசுவான். அப்படி சொல்லிட்டா அதுக்கு நம்ம இடம் கொடுத்துட்டோம்னா யார் எஜமானா மாறிடுறாங்க? பழைய மனுஷன் வந்து எஜமான். புது சிருஷ்டி என்ன மாறிடுறாங்க? வேலைக்காரனா மாறிடுறாங்க. அப்போ இங்கே யார் வேலைக்காரங்கிறது யார் முடிவு பண்ணும்? யார் எஜமான் என்பதை யார் முடிவு பண்ணுங்க? நாம தான். உண்மையான புது சிருஷ்டியாக இருந்தால் புது சிருஷ்டி தான் எஜமானாக இருக்கும். அது ரொம்ப முக்கியம். ஆனால் அந்த வார்த்தையை சொல்லும்போது கூட அங்கே சொல்கிறாரு சர்வன்ட் டூல்னு யூஸ் பண்ணுறாரு. வேலைக்காரன் என்ற ஆயுதம். நம்ம யாரை வேலைக்காரனாக வச்சுருக்கிறோம்? இன்ஸ்பெக்ஷன் பண்ணணும். யாரை வைக்கக்கூடாதுன்னு தெரிஞ்சு வச்சுருக்கணும், யாரை வைக்கணும்னு தெரிஞ்சு வச்சுருக்கணும். ரொம்ப முக்கியங்க. அப்படி சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்குறாரு ஆறுதலாக. என்ன சொல்கிறாருன்னா, சரி இதெல்லாம் கரெக்டு, ஒரு நாளைக்கு எவ்வளோ எண்ணங்கள் வரும்? நம்ம ஏற்கனவே பார்த்தோம். எவ்வளோ வரும்னா 5000 எண்ணங்கள் வச்சுக்கலாம் கணக்கு. வாழ்க்கையே வெறுத்து போயிடும்ல. 5000 எண்ணங்கள். எவரி தாட்ஸையும் செக் பண்ணுமா நம்ம? அப்படின்னா உலக ஜனங்கிட்ட இந்த கேள்வி கேட்டால் ஓடிய போயிடும். என்ன வேலையான்னு கேட்டுருவான். ஒவ்வொரு எண்ணத்தையும் செக் பண்ணி நல்லதாக செஞ்சுட்டு இருக்கணுமா அப்படின்னு உலக ஜனங்கள் சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க ஈஸியாக. ஆனால் இதுதான் உங்களுடைய வேலைன்னு சொல்கிறார். ஒரு புது சிஸ்டனுடைய வேலை இதுதான். 5000 எண்ணங்களும் என்ன செய்யணுங்க? ஒவ்வொரு செயலும் வாசிங்க சிஸ்டர். ஒவ்வொரு செயலும் ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு சிந்தனையும் சரியா தவறா என்று தொடர்ந்து சிந்தித்து கொண்டிருக்க கடமைப்பட்டிருக்கிறோம் என்றும். என்ன பண்ணப்பட்டிருக்கிறோங்க? கடமைப்பட்டிருக்கிறோம். 5000 சிந்தனைகள் என்ன சொல்லியாச்சுன்னா 5000 தடவை செக் பண்ணணும். இந்த கடமைப்பட்டிருக்கிறோம்னு சொல்றாரு. ரொம்ப ரிஸ்க் ஆக்குற மாதிரி சொல்லும் போது பாருங்க, கடைசியா சொல்லுவார் பாருங்க. நீதியும் அன்பும் முழுமையாக இல்லாத எந்த ஒரு உணர்வையும் நிராகரிக்கவும் மறுக்கவும் கடமைப்பட்டிருக்கிறோம் என்றும். இந்த மாதிரியான எண்ணங்கள் இது எவ்வளவு இருக்குங்க? ஒரு 5 லட்சம் இருக்குன்னு வச்சுங்க. இதெல்லாம் நெகட்டிவ். இது எவ்வளவு இருக்குதுங்க? ஒரு 5 லட்சம் இருக்குது. அப்ப கெட்டது உள்ள போகாம பார்த்துக்கணும். 5 லட்சம் உள்ள போகக்கூடாது. 5000 சரி பண்ணிக்கணும். இப்படி இருந்தா என்ன ஆகும் பாருங்க, சொல்றாரு. நீங்கள் சொன்னால் அது உங்களுக்கு மிகப்பெரிய அழுத்தமாக மாறி ப்ரெஷர் ஆயிரும். பார்த்தீங்களா? என்ன பிரதர் இப்படி சொல்றீங்க? நமக்கு சொல்லும் போதே ப்ரெஷர் ஆகுது பாருங்க. அப்படியே திருப்பி திருப்பி பண்ண சொன்னா மிகப்பெரிய அழுத்தம் வந்துடும். உங்கள் வாழ்க்கையே பரிதாபமாக மாற்றிவிடும். பெரிய இன்ஸ்பெக்டரா மாறிடுவீங்க. சும்மா இன்ஸ்பெக்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்ற மாதிரி ஆயிருமா? ஒருவேளை உலகத்தார் நம்மிடம் சொல்லக்கூடும். அப்படின்னு யார் சொல்லுவாங்களாம்? உலகத்தார் சொல்லுவாங்களாம். அப்ப அப்படி சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்றாரு பாருங்க, வாசிங்க. அவர்கள் சொல்கிறபடியே முதலில் நமக்கும் அவ்வாறு தோன்றியிருக்கலாம். முதலில் நமக்கும் அவ்வாறு தோன்றியிருக்கலாம். ஏன் இப்ப கூட நமக்கு என்ன செய்யுதுங்க? தோன்றுதுங்களா? அப்ப இந்த முதல்ல எந்த முதல் சொல்றாருங்க? முதலில் பேப்டிசம் எடுத்தோம் பாத்தீங்களா? அப்ப நமக்கு இப்படி தோண்டி இருக்கும் பாருங்க, வாசிங்க. ஆனால் கர்த்தர் தம்முடைய ஜனங்களை மென்மையாகவும் பாருங்க, அவர் எப்படி சொல்றாரு பாருங்க வார்த்தைங்க. கிருபையாகவும் படிப்படியாகவும் நீதி மற்றும் அன்பின் கொள்கைகளை உயர்வாக நினைத்து ஏற்றுக்கொள்ளும்படியும் வழி நடத்துகிறார் என்று நாம் அவர்களுக்கு பதிலளிக்கிறோம். பாருங்க, இமேஜின் பண்ணவே முடியலைங்க. என்ன சொல்றாரு தெரியுங்களா? இது உங்களுக்கு ப்ரெஷரா இருக்குதா? டோன்ட் ஃபீல் த ப்ரெஷர் அப்படிங்கிற. நீங்க என்ன செய்யாதீங்கன்ற. ப்ரெஷர் ஆகாதீங்க. தேவன்கிட்ட போங்க. தேவனே நான் எல்லாத்தையும் சரியா இன்ஸ்பெக்ட் பண்ணணும்னு சொன்னா இன்னொரு சைடில் தேவன் என்ன பண்ணுவாராம்? சிந்தனைன்னு வருது பார்த்தீங்களா? 5,05,000 வருது பார்த்தீங்களா? தப்பான சிந்தனைகள் ஒரு 5 லட்சம், நல்ல சிந்தனைகளாக நம்ம கொண்டு 5000. இதெல்லாம் வரும்போது இதை படிப்படியாக என்ன செய்வாங்களாம்? 5 லட்சத்தை டெய்லி படிப்படியாக என்ன செய்வாங்களாம்? 4 லட்சம், 3 லட்சம், இப்படியே மாற்றிக்கொள்வதான வாய்ப்பை யார் கொடுப்பாருங்களாம்? தேவன் கொடுப்பாராம். இதுதாங்க கிருபை. மனம் மாற்றம் அது தேவனுடைய கிருபை. நம்மளால முடியாது, ஆனால் அவர் செய்யறதுக்கு ரெடியாகிறார். நாம் கேட்கணும். அது ரொம்ப முக்கியம். அப்போ நம்முடைய இன்ஸ்பெக்ஷன் வேலை குறைஞ்சிக்கிட்டே வரும் பாருங்க. உண்மைதானுங்களே? ஒரு நாள் ஒரு வேலையை தொடர்ந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணோம்னா அடுத்த நாள் அந்த வேலை என்ன ஆகுங்க? குறையணும். அதுக்கு அடுத்த நாள் இன்னும் குறையணும்.
இந்த கிருபை யார் கொடுக்குறாங்கன்னா தேவன் நமக்கு கொடுக்குறாருங்க. இது எல்லாம் யார் கொடுப்பார் அப்படின்னா உண்மையாலுமே இருதயத்தை செக் பண்ணி வளர்ச்சியை நோக்கி போய் கொண்டிருக்கிற சகோதரன் சகோதரிக்கு மட்டும்தான் கொடுப்பாருங்க, எல்லாருக்கும் கொடுக்க மாட்டார். ஸோ நம்ம என்ன பண்ணிக்கணும்னா இந்த ஒரு வாய்ப்பை பெருசாக எடுத்துக்கிட்டு சோதனைக்குள்ளே போகும்போது நமக்கு என்ன வாய்ப்பு கொடுக்குறாரோ நம்ம சிந்தனைகளை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய வாய்ப்பை நம்ம என்ன செய்யணுங்க, அதிகப்படுத்தணும். தப்பான எண்ணங்கள் நமக்குள்ள இருக்குது அப்படின்னா அது குறைஞ்சிச்சுன்னா இன்ஸ்பெக்ஷன் குறைஞ்சிருச்சுன்னு அர்த்தம். நல்ல எண்ணங்கள் அதிகமாக போயிடுச்சுன்னா அதுவும் இன்ஸ்பெக்ஷன் குறைஞ்சிச்சுன்னு அர்த்தம். அப்போ சோதனை சூழ்நிலைகள் இது நமக்கு பழக்கமாகணும் அப்படிங்கிறது. பழக்கப்படுத்துறது சிரமமாக தான் இருக்க மாட்டேங்குது. அவர் சொல்கிறார் பாருங்க, எவ்வளோ பாருங்க, அவர் ஸ்பிரிச்சுவலாக 100 வருஷத்துக்கு முன்னே எழுதியிருக்காரு. அப்போ உதாரணம் சொல்லணும்னா சைக்கிள் எடுத்து ஓட்ட முடியுமா அப்படின்னா ஒரு காலத்தில் பையன்கிட்ட சைக்கிள் ஓட்ட சொன்னால் என்ன சொல்லுவாங்க, பாப்பா உனக்கு வேலையே இல்லை. என் ஃப்ரெண்டு சைக்கிள் ஓட்டி என்ன பண்ணிட்டான், கீழே விழுந்து காலை உடச்சிக்கிட்டான் அப்படின்னுவான். பாருங்க, உடனே அப்பா என்ன சொல்லுவார், விட்டுருவாருங்களா? சைக்கிள் ஓட்டுறதுடைய முக்கியத்துவம் என்னன்னு சொல்லி கொடுப்பார். வீட்டில் பிக்சர் எடுத்துகிட்டு வந்து பாடுறா, சைக்கிள் ஓட்டுறதுடைய நன்மை பாடுறா அப்படின்னு காமிப்பார். அதுக்கப்புறம் சைக்கிள் பக்கம் பஸ்ஸில் போடான்னுவார், ஓட்டணும்லாம் போடா அப்படின்வார். பஸ்ஸில் போய் என்ன நடக்குங்க, நடந்து போகும்போது யோசிப்பான், பஸ்ஸு கரெக்ட் டைமுக்கு வராது. சைக்கிள் ஓட்ட தெரிஞ்சால் நமக்கு என்ன இருக்கும், நம்ம கரெக்ட் டைமுக்கு போயிடலான்னு சொல்லிட்டு அவனே என்ன செய்வாங்க, சைக்கிளை எடுத்து ஓட்ட ஆரம்பிச்சிடுவான். அப்போ பாருங்கள் ப்ரெஷர் கம்மியாகுதா பாருங்கள். ஒரு ப்ராக்டிக்கலாக நம்ம விஷயமே சொல்கிறோம், இந்த மாதிரி தான் தேவன்னு நம்மளுக்கு அப்படி விட்டுட்டு அனுப்புகிறார். அப்போ நமக்கு ப்ரெஷர் கம்மியானோடனே நம்ம ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்யுங்க, பழக ஆரம்பிச்சிடுறோம். பாருங்கள், ஒரு பிக்சர் பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த அம்மாங்களாம் என்ன பண்ணுறாங்க பாருங்கள், உருளைக்கிழங்கு இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா அடிப்படாத உருளைக்கிழங்க விட்டுறணும் தனியாக, அடிப்பட்ட உருளைக்கிழங்க தனியாக எடுத்துடணும் அந்த இடத்த விட்டு. ஓகேங்களா? பாருங்கள், இந்த அம்மாவுக்கு உதாரணமாக நம்ம விளக்கத்துக்காக சொன்னோம், ஒரு நாளைக்கு ஒரு 1000 ரூபா கொடுக்குறாங்க சம்பளம். அடிப்படாத உருளைக்கிழங்க விடுறதுக்கு 1000 ரூபா, அடிப்பட்ட உருளைக்கிழங்கு எடுக்கிறதுக்கும் 1000 ரூபா தான் மொத்தமாக. ஒருவேளை ஒரு கிழங்கு அடிபட்டு போய் அது கஸ்டமர் கையில் போயிட்டா அந்த அம்மாவுக்கு ஒரு நாளைக்கு 1 லட்ச ரூபா டெபிட்டுங்க. அப்படின்னா எவ்வளோங்க, 1 லட்ச ரூபா ஃபைன். வேலை பாருங்க எப்படி இருக்குதுன்னு. ஒரு நாளைக்கு 1000 ரூபா சம்பளம், ஆனால் ஒன்று டேமேஜ் ஆனது போயிட்டா அந்த அம்மாவுக்கு எவ்வளோ இதான் கொஞ்சம் நினச்சி யோசிச்சு பாருங்க. நித்திய ஜீவன் வாங்குவது ஒரு பக்கம் இருக்கலாம், நித்திய மரணத்துக்குள் போயிடாமல் இருக்கிறதுக்கு பயம் பாருங்க வரணும். புரியுதுங்களா? 1 லட்சங்கிறது என்னங்க, போனால் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. வாங்குற சம்பளமே 1000 ரூபா. உடனே என்ன கணக்கு சொல்கிறோம்னா ரிஸ்கான வேலைன்னு சொல்ல வரும், இன்ஸ்பெக்ஷன் பார்க்கறதுங்கிறது. அப்போ அந்த பயம் வந்து அந்த அம்மா எப்படி இன்ஸ்பெக்ஷன் பார்க்கணும் நினச்சி பாருங்க. எப்படி தெரியுங்களா பண்ணோம், ஏறி மேலேயே உட்காந்துக்கும். படத்தில் அப்படி கிடையாது. ஏன் ஒன்று டேமேஜ் ஆகிடக்கூடாது, ஒன்று டேமேஜ் போயிடக்கூடாது கஸ்டமருக்கு. அப்போ பாருங்க, ஒரு உருளைக்கிழங்கு கூட அடிபட்டு போயிடுச்சுன்னா லைஃபே போயிடுமானா அங்கே பார்த்தீங்கன்னா 1 லட்ச ரூபா தான் போகும், லைஃப் போகாது. ஆனால் இங்கே என்ன ஆகும், நம்மளுடைய வாழ்க்கையில் இன்ஸ்பெக்ஷன் பண்ணி தப்பான கருத்தை நம்ம இருதயத்துக்குள்ளே விட்டுட்டு நல்ல கருத்தை வெளியே தூக்கி போட்டோம்னா நித்திய ஜீவனா நித்திய மரணமா என்ன வருங்க பாருங்க. இந்த அம்மாவுக்கு உண்மையாலுமே எதில் சந்தோஷம் தெரியுங்களா? இந்த இதில் எத்தனையோ பேருக்கு வேலை இல்லை, எனக்கு இந்த வேலையாவது கிடச்சிதுன்னு சொல்லிட்டு ரிஸ்க் எடுத்து செய்கிறாங்க. வேலையை ஒழுங்காக செஞ்சால் சம்பளம், ஒழுங்காக செய்யலைன்னா கடன் கட்டணும். அப்போ வேலையை ஒழுங்காக செய்யணுங்கிற எதிர்பார்ப்பு இருக்குது பார்த்தீங்களா, அதுதாங்க நம்மக்கிட்ட இருக்கணும். மற்ற விளக்கங்கள்லாம் விட்டுருங்க. பாருங்க, ஒரு உருளைக்கிழங்கு கூட மிஸ் ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறாங்கன்னா அப்போ நமக்குள்ள ஒரு தப்பான எண்ணம் கூட போகாத அளவுக்கு நம்ம பார்க்கறதுக்கு முயற்சி பண்ணும். கஷ்டம்தான். இப்போ எப்படி நினைக்கிறோம் பாருங்க, விட்டா போச்சு. அப்படி இருக்கும்போது பாருங்க, அடுத்தது போடுங்க. As we get a glimpse of the wonderful things which God has in reservation for those who love him அப்படின்னு கொடுத்துருக்காரு. அதாவது இங்கே கம்மா ஃபுல் ஸ்டாப்பே இருக்காதுங்க இந்த ஒரு சென்டென்ஸில். என்னைக்கு நாம் பரமழைப்பின் பந்தய பொருளை ருசி பார்த்துட்டோமோ எண்ட் ரிசல்ட் தோஸ் who love him அந்த வார்த்தை இருக்கு பாரு, அவரை விரும்புகிறவர்களுக்கு அவர் கொடுக்க போகிற எதுங்க ரிவார்ட் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோமா இல்லைங்களா? அன்னையிலிருந்து அப்படி தெரிஞ்சுட்டு உண்மையாக நம்ம ஒர்க் பண்ணோம்னா
நமக்கு சில விஷயம்லாம் ஒன்றுமே வெயிட்டாகவே தெரியாதான். இந்த உலகத்தினுடைய ஆசாபாசங்கள், இந்த சுயத்தை வெறுக்கிற விஷயம், இதெல்லாம் வந்து நமக்கு வெயிட்டாகவே தெரியாதான், ரொம்ப இலகுவாக இருக்குமா. அப்போ பாருங்க, வாய்ப்பில் இருக்கக்கூடிய பெரிய மகத்துவத்தை என்னைக்கு கண்டுபிடிக்கிறோமோ, உண்மையாக இறுதித்தில் கண்டுபிடிச்சி நம்மளை நெருக்கிற விஷயங்கள் என்னான்னு பார்த்து அதெல்லாம் ஒன்றுமே இல்லைன்னு தள்ளி விடுறோமோ, பவுல் சொல்கிற மாதிரி தான் எல்லாமே எப்படிங்க, ஆமாம் நஷ்டம் குப்பை. அப்படி இருக்கும்போது பாருங்க, என்ன நெருக்கிறது இன்னைக்கு என்ன, இன்ஸ்பெக்ஷன் பண்ணணும். நம்ம டிவி பார்க்குறோம், இன்ஸ்பெக்ஷன் பண்ணிக்கணும். குறை பேசுகிறோம், இன்ஸ்பெக்ஷன் பண்ணணும். இதெல்லாம் பவர்ஃபுல்லாக இருக்குதுங்க. இதெல்லாம் பவர்லெஸ்ஸாக மாறணும். இருதயத்தில் மட்டும் நம்ம டார்கெட் வச்சுட்டு இருக்கிறோம். உண்மையாக இருக்கிறோம் அப்படின்னா அந்த உண்மைத்தன்மை எப்படி காமிக்கிறோம், யாருக்கு யார் செய்யணும்னு தெரியாது. நம்ம எல்லாருக்கும் சேர்த்து சொல்கிறோம். நம்ம செய்கிறது நம்ம இருதயத்துக்கு தான் தெரியும். அப்போ பாருங்க, எப்படா நம்ம வந்து சான்ஸ் கிடைக்கும், நம்ம இருதயத்தை சுத்தம் பண்ணணும்னு நினைக்கணுமா, அந்த மாதிரி இருக்கணுமா. பாருங்க, அந்த குழந்தைய பாருங்க, அந்த ஃபோட்டோவில் எப்படி இருக்கணுங்களா, இருதயத்தை சுத்தம் பண்ணுறது எப்படி சந்தோஷமா இருக்கணும். குழந்தை பாருங்க, ஜாலி அப்படிங்குது சொல்கிற மாதிரியே இருக்கு பாருங்க. அப்போ பாருங்க, எக்லீசாவுக்கு வர்றது எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா எப்படி இருக்கணும், எக்லீசா வர முடியல அப்படின்னா வருத்தமாக இருக்கணும். இதை நம்ம செய்கிறோமான்னு பாருங்க, சோர்ந்து போய் உட்காந்துடுறோமா பாருங்க. இருதயத்தின் கண்டிஷன் பார்க்குறாருங்க. நீங்கள் வந்து உட்காந்து கேட்குற அந்த ஒரு எண்ணம் இருக்குதான்னு இருந்தால் தான் நம்ம வர முடியும். பாருங்க, அந்த வார்த்தைகளை சொல்லிட்டு வாசிக்கலாம். அடுத்தது, கர்த்தரின் சித்தத்தை அறிந்து அதை செய்வதற்கு பெரும் மகிழ்ச்சி அடையும் இடத்திற்கு பாருங்க, என்ன மகிழ்ச்சிங்க அது, பெரும் மகிழ்ச்சி அடையும் இடத்திற்கு நாம் படிப்படியாக வருகிறோம். படிப்படியான ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் அப்படியே வந்துட்டு இப்போ நம்ம சொல்றோம் பாருங்க. அதாவது இந்த தெய்வீக ஒழுங்குமுறைகள் நமக்கு துன்பம் தருவதாக அல்லாமல், அது உண்மையாலுமே அது நமக்கு எப்படி இருக்காதான், அப்படி மகிழ்ச்சியோடு வந்தா துன்பம் தருவதாக இல்லாமல் மாறாக உண்மையிலேயே மகிழ்ச்சியை தான் தருகின்றன என்ற மனநிலைக்கு வருகிறோம். பாத்தீங்களா, உண்மையாலுமே அது எப்படி தெரியுதான். நம்ம எத்தனை பேர் இருதயத்துல உண்மையாலுமே மகிழ்ச்சியா இருக்குது இன்னைக்கு ஆராதனைக்கு வரதுக்குன்னு நினைக்கிறோம். இருதயத்தின் கண்டிஷன் அவர் டெஸ்ட் பண்ணிட்டாரு, காலையிலேயே டெஸ்ட் பண்ணிட்டார் தேவன். பாருங்க, கிராஜுவலி வி கம் டு த பிளேஸ் வேர் வி டிலைட் சொல்றாரு பாருங்க. இந்த வேர்டு இருக்கு பாருங்க, டிலைட்னா மகிழ்ச்சினா ஹாப்பி வேற, இது களி கூறுதல் அப்படிங்கிறார். எக்லீசியா வருவது எனக்கு எப்படி இருக்குன்னா மகிழ்ச்சியா இருக்குன்னு சொல்றீங்க, களி கூறுதல்னு சொல்றாரு. இப்போ வர முடியலன்னா எப்படி இருக்கும் அப்படின்னா, வராதவங்களுக்கு எப்படி இருக்கும், நம்ம பேசும்போதே கஷ்டமா தான் இருக்கும். ஆனா வரவங்களுக்கு எப்படி இருக்கும், விதன் நான் ஏத்துக்கிறேன், நான் கரெக்டாக இருக்கிறேன்னு. ஆனா மகிழ்ச்சி கரெக்ட். ஆனா வராதவங்க எப்படி எடுத்துக்கணுமா, மெச்சூரிட்டி எப்படி தெரியுங்களா, இப்படி சில ஆலோசனைகள் வரும்போது அதை வந்து நானும் வருவேன் அப்படின்னு சொல்லி பாசிட்டிவாக எடுக்கணும். அது ரொம்ப முக்கியமானதுங்க. அங்கே இருதயத்தை பார்க்குற, கொஞ்ச நேரத்தில் இருதயத்தை பார்க்குற, பேசும்போதே இருதயத்தை எங்கே டெஸ்ட் பண்ணுறாருங்க, அவங்க இருதயத்தை டெஸ்ட் பண்ணுறாரு. அப்போ வந்து இந்த ஆலோசனைகள் சொல்லும் போது பாருங்க, நம்ம எக்லீசியா அப்படின்னா கூடுகை சகோதர ஐக்கியம்னா சந்தோஷமாக வரணும் அங்கேருந்து வரும்போது. அப்போ பாருங்க, அதை விட்டுட்டு இங்கே மாதிரி என்ன செய்யக்கூடாதுங்க, அப்படியே ஒரு மாதிரி நம்ம சோர்ந்த மாதிரி நம்ம இருந்துடக்கூடாது. வாழ்க்கையில் வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்குது எல்லாருக்குமே. அதுக்கு மகிழ்ச்சியாக நம்ம ஒரு தேவனுடைய காரியத்தை ஒன்று செய்கிறதுக்கே மகிழ்ச்சியை நம்ம காமிக்கும் போது நம்ம இருதயத்தை அவர் டெஸ்ட் பண்ணுறாருன்னு பார்க்கும். ஒருவேளை உண்மையாலுமே வர முடியல அப்படின்னா எங்கே பார்க்குறாரு தேவன், மனுஷனை பார்க்குறாரு, இருதயத்தை பார்க்குறாரு, இருதயத்தான் பார்க்குறாரு பாருங்க. அப்போ செய்கையை பார்க்க மாட்டார். சில பேர் வர முடியலன்னு வாங்க ஏதோ ஒரு, அப்போ வந்து அங்கே என்ன பார்க்குறாரு, தேவனுக்கு வந்து தெரியும் இருதயம் அப்படின்னு. எல்லா டைமும் அப்படி சொல்லிட முடியாது. வர முடியாத சூழ்நிலை இருந்தால் அந்த இடத்துல நம்ம பாஸ்ன்றார் பாருங்க. அப்போ இருதயத்துக்குள்ள ஏன் வரணும்னு ஒருத்தர் நினச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அட்டர் ஃபெயில்ன்றார், இருதயத்திலேயே முடிஞ்சு போச்சுங்கிறார். அப்போ அந்த டிலைட் கண்டிப்பாக இருக்கவே இருக்காதுன்றார். அப்போ பாருங்க, இருக்கிறவங்களுக்கு இப்போ உதாரணமாக ஒன் டே கன்வென்ஷன் வைக்கலாம் வர ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கணும், அப்படின்னு மனசு எங்கே இருக்கணுங்க, வெளியே சிரிப்பில் இருக்கக்கூடாது, மறுபடியும் எங்கே தான் இருக்கணுங்க. ஆமாம், அது வந்து வாயில் காமிச்சிருவோம் இருந்தாலும் பாருங்க. அப்போ பாருங்க, இப்போ உதாரணமாக அவங்களுக்கு எக்ஸாம் இருக்குது, அடுத்த டைமில் கன்வென்ஷன் வரும்போது எக்ஸாம் இருக்குது. அப்போ அவங்க இருந்து எப்படி சிந்திக்கும், எப்படி சிந்திக்கணும்னா, ஏன்டா இந்த பாலா போன எக்ஸாம் வந்து கன்வென்ஷன் அன்னைக்கு வந்துருச்சேன்னு சொல்லி சிந்திச்சா அது பாஸ். வைக்கிறாங்க பாரு கன்வென்ஷனை அப்படின்னு சொன்னால் அது என்னங்க, இது எங்கே நினைப்புங்க பாருங்க. இதெல்லாம் யோசிக்கணும் நம்ம. அப்போ வெரி சிம்பிளாக எதுங்க,
எதை வந்து பார்க்கறதே இல்லைங்க. அவுட்வேர்ட் அப்பியரன்ஸை பார்க்கறதே இல்லை. இருதயத்தினுடைய கண்டிஷன் தேவனை ஏமாற்றவே முடியாதுங்க. இதுக்கு பேர் என்ன தெரியுங்களா? இப்படி பார்க்கறதுக்கு பேர் என்ன சொல்கிறாருன்னா, கண்டிஷன் பார்க்கும்போது அவருக்கு எப்படி அவர் நினைக்கிறாருன்னா, ஒரு அருமையான வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது. டிரான்ஸ்ஃபர்மேஷன்னா நம்ம ரோமர் 12:1-2 வாசிக்கிறது, இப்படி இருக்க சகோதரரே உங்கள் சரீரங்களை தேவனுக்கு பரிசுத்தமும் பிரியமும் நன்மையுமான ஜீவபலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இறக்கலை முன்னிட்டு இதுவே புத்தி உள்ள. அதுக்கு அடுத்து சொல்கிறார் பாருங்க, 2வது வசனம் என்ன சொல்கிறாருங்க, உங்கள் மனசு. அதுக்கப்புறம் பார்த்தீங்களா, இது தாங்க அவர் பார்க்குறாரு, இதுதான் இருதயத்தினுடைய கண்டிஷன் பார்க்குறாரு. உங்கள் மனது புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள், டிரான்ஸ்ஃபர்மேஷன் பாருங்க. அப்போ பாருங்க, இந்த விஷயத்தில் இந்த மனசு நம்மகிட்ட இருக்குதான்னு பார்க்குறாரு, ரொம்ப முக்கியம். அதுக்கு ஒரு வார்த்தை எழுதுறாரு பாருங்க, ரசல் எழுதும் போது வாசிக்கலாம், the things we once we loved now we hated. ஒரு காலத்தில் எதையெல்லாம் விரும்பினோம் அதையெல்லாம் வெறுக்கிறோம். the things we once we hated now we loved. அப்படின்னா ஒரு காலத்தில் எதெல்லாம் வெறுத்துங்க, இதையெல்லாம் வெறுத்துமா, இந்த சத்தியத்தெல்லாம் வெறுத்துமா, ஒரு காலம் தெரியாது நமக்கு. ஆனால் இப்போ என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்? எப்போ ஏன் வெறுத்தோம்? அன்னைக்கு என்ன செய்யலை, தலையில் தேவன் அந்த இன்ஃபர்மேஷனை லோட் பண்ணல நம்மக்கிட்ட, அதனால் வெறுத்தோம். அந்த ஒரு அனுபவத்தை நமக்கு கொடுக்கல, அதனால் வெறுத்தோம். ஆனால் இன்னைக்கு என்ன பண்ணிட்டாருங்க, கொடுத்துட்டாரு. அதனால் உலகத்தை வெறுக்கிறோம், நம்ம இங்கே நம்ம நேசிக்கிறோம். இதுதான் ரியல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் சொல்கிறார். அப்போ பாருங்கள், பைபிள் கிளாஸில் அடிக்கடி ஒரு வசனம் சொல்லிகிட்டே இருப்போம். பேசிக் கிளாஸில் என்ன வசனம் சொல்லுவாங்க, நீ காலையில் கூட பிரதர் போட்டுக்கிட்டே இருந்தது அதே வசனம் தான் போட்டுருந்தார். எதுங்க என்ன வசனம்? சத்தியத்தையும் வசனம் அவங்களுக்கு இல்லைங்க, அவங்களுக்கு இருக்கிறது வேற மாதிரி, வசனம் அவங்களுக்கு இல்லை. அவங்க பாபிலோன் விட்டு வெளியே வர போகிறாங்க, அதோட முடிச்சு அவங்களுக்கு. ஆனால் அந்த வசனம் யாருக்கு தெரியுங்களா? உண்மையாலுமே நமக்கு தாங்க, நமக்கு சேர்த்து தான் கொடுக்கப்பட்டிருக்கு. சத்தியத்தை அறிந்தால் சத்தியம் உங்களை என்ன செய்யுங்க, நமக்கு என்ன கிடைக்குதுன்னா விடுதலை கிடைக்குதான். சத்தியம் எங்கே போய் விழுது? இப்போ எங்கே விழுது? தலையில் விழுந்த உடனே நமக்கு விடுதலை கிடைச்சிருமா? கிடைச்சிருமா? பார்த்தீங்களா, இப்போ பாயிண்ட் புரியுதுங்களா? தலையில் வந்துருச்சு, விடுதலை கிடைச்சிருச்சா? என்ன செய்யணும்? தலையில் இருக்கிறது என்ன செய்யணுங்க பாருங்க, எங்கே லிங்க் பண்ணும் பாருங்க, ரொம்ப முக்கியம். அப்போ தேவனுக்கு ஏற்புடைய இருதயமா அந்த கண்டிஷனில் இருக்கா முழு விடுதலை அடைகிறதுக்கு? பிரதர் பாயிண்ட் வைக்கிறாருங்க. 2025 இருக்கிறோம். இந்த சத்தியம் ஷார்ப்பாக இருக்குங்க. 100 வருஷத்துக்கு முன்னாடி எழுதின சப்ஜெக்ட் நம்ம ஏற்கனவே சொன்னோம். ஷார்ப்புனா ட்ரூத் எந்த அளவுக்கு ஷார்ப்பாக இருக்குதோ அந்த அளவுக்கு டெஸ்ட் இருக்குமா. இப்போ நம்ம சபைக்கு எந்த அளவுக்கு சப்ஜெக்ட் ஷார்ப்பாக வருதோ, நிறைய நம்ம கேட்குறோமோ, அந்த அளவுக்கு என்ன இருக்குங்க, நமக்கு உள்ளேயும் டெஸ்ட் இருக்குது, வெளியும் இருக்குது. உண்மைதான் இல்லை? இப்போ ஒரு மொன்னை கத்தி வச்சுட்டு அருன்னு சொன்னால் அறுக்க முடியுமா? ஒரு கூர்மையான கத்தி வச்சு அறுத்தா எப்படிங்க? டக்கு டக்குன்னு எல்லாத்தையும் பிரித்து விட்டுரும், தனித்தனியாக பிரிக்கும். சத்தியத்திற்கு சத்தியத்தை தனியாக நிற்பாங்க, அசத்தியம் இருக்குங்க அவங்க தனியாக நிற்பாங்க. அது யார் யாருக்குன்னு தேவனுக்கு தான் தெரியும். இருதயம் ஏற்புடையதாக இருக்கணும், ஷார்ப்பாக இருக்குங்க. சத்தியம் ஒன்று தான். நாம் எப்படி நம்ம புரிந்து கொள்கிறோம், எப்படி இருதயத்தை லிங்க் பண்ணுறோங்கிறது ரொம்ப முக்கியங்க. ஏன்னா டெஸ்ட்டில் ஃபெயில் ஆகிடக்கூடாது, ரொம்ப முக்கியங்க. இங்கே பாஸ் ஆகலாம், டெஸ்ட்டில் ஃபெயில் ஆகிடக்கூடாது. நமக்கு பரலோகத்தில் தேவன் வச்சிருக்கிற இது ஒரு டெஸ்ட், இது குணலட்சத்தினுடைய டெஸ்ட்டு. இதில் நம்ம ஒருபோதும் நம்ம என்ன செய்யணும், இருதயத்தில் நம்ம ரொம்ப சுத்தமாக இருக்கணும். இல்லைன்னா யாருக்கு பிரயோஜனம், யாருக்கு நஷ்டம்? ஒருவேளை நாம் இங்கே தோத்துட்டோம் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் ஜெயிச்சிட்டோன்னா எதில் ஜெயிச்சிருக்கணுங்க? இருதயத்தில் தான் ஜெயிச்சிருக்கணும். அப்போ உயிர்த்தெழுதல் மாற்றத்திற்காக அடுத்து வாசிங்கிறது எதில் விடுதலை பாருங்க. உயிர்த்தெழுதல் மாற்றத்திற்காக காத்திருக்கும் போது பாருங்க, உயிர்த்தெழுதல் மாற்றம் வேண்டுமா வேண்டாமா? நமக்கு வேணுமா வேணாங்களா? அப்படின்னா எந்த நிலையிலேருந்து எந்த நிலைக்கு போகணும்? இந்த நிலையிலேருந்து இங்கேயே இருந்துக்கலாமா? மாமிச சுவாபத்திலேருந்து எங்கே போகணுங்க? அதுக்கு பேர் தாங்க. ஒருவேளை இந்த நிலையிலேருந்து இங்கேயே போனால் உயிர்த்தெழுதல் முடிவு இங்கேயே முடிஞ்சு போச்சு. இப்போ எங்கே போகணுங்க? ஆவிக்குரிய நிலைக்கு போகணும். அதான் சொல்லிட்டாங்க. படிங்க சிஸ்டர் மறுபடியும்.
இத்தகைய இருதய நிலையில் உள்ளவர்களுக்கு ம். கர்த்தர் இலவசமாய் அருளின காரியங்களை குறித்ததான கிருபையிலும் அன்பிலும் பாருங்க எப்படி அறிவிலும் கொடுத்துருக்காரு பாருங்க, எப்படி கொடுத்துருக்காருங்களா அதை நமக்கு இலவச இலவசமா. பேசிக்கல சொல்லுவாங்க, இலவசமாய் பெற்றீர்கள். எதை நம்ம பெற்றுக்கொண்டோம் சத்தியத்தை இங்க என்ன தெரியுங்களா சப்ஜெக்ட்ல, நம்மளுடைய எண்ணங்கள் நம்மளுடைய வார்த்தைகள் சத்தியத்தின் மூலம் பெற்றிருக்கும் பார்த்தீங்களா. இதை நம்ம மற்றவங்களுக்கு என்ன செய்யணும், நம்ம பேசுகின்ற வார்த்தைகளை சரியாக கொடுக்கணும், நம்முடைய எண்ணங்கள் சரியாக இருக்கணும், நம்மளுடைய கிரியைகள் அப்படி அவங்களுக்கு இருக்கணும், அவங்க பெற்றுக்கொள்கிற மாதிரி இருக்கணும். நமக்கு ஒருத்தர் சொல்லி ஆறுதல் படுத்தியிருப்பாங்க கேரக்டர் மூலியமாங்க. நம்ம இங்கே சொல்கிறது வந்து அந்த பாயிண்ட்டை சொல்லணும். நம்முடைய கேரக்டர் வைஸ் நம்ம பெற்றுக்கொண்டதை நம்ம என்ன செய்யணுங்க, மற்றவங்களுக்கு கொடுக்கணும். மற்றவங்க இடரும் போது நம்மளுடைய கேரக்டர் என்ன செய்யணுங்க, நம்மளுடைய கிரியைகள் வந்து மற்றவங்களுக்கு வந்து ஆறுதல் கொடுக்கணுங்க. இந்த பாயிண்ட் கொண்டு வர்றாரு. அப்படி இருக்கும்போது இதை தான் நம்ம இன்னைக்கு வந்து நம்ம ஆழமாக பார்க்குறோம், இலவசமாக கொடுக்கணும். படிங்க. அறிவிலும் தொடர்ந்து வளர்வதே நமது அனுபவமாக இருக்கும். ம் இவர்கள் சத்தியத்தை அறிவார்கள். பாருங்க, இவங்க என்ன பண்ணுவாங்களாம், சத்தியத்தை அறிவார்கள். சத்தியம் அவர்களை விடுதலையாக்கும். எங்க தலையில இருக்கிறது விடுதலையாக்கும். இந்த விடுதலையானது மறுபடியும் எங்க போவோம், எங்க போனோம், இந்த விடுதலையானது விடுதலையாவது எங்க போனோம், இருதயத்துக்குள்ள போனோம். ஆனா இந்த விடுதலை வேற விடுதலை பத்தி பேசுறாரு பாருங்க, கொஞ்சம் அப்படியே பாருங்க, படிங்க. மறுபடியும் புதுப்பிக்க கூடாதவர்கள் தங்களுடைய சுதந்திரத்துடனே செயல்படும் விடுதலை அல்ல. இப்ப ஏதாவது புரியுதுங்களா இந்த விஷயங்கள்? பயங்கரமா சொல்லியிருக்காருங்க. ஒரு விடுதலை கிடைக்குதான், அது என்ன விடுதலைங்களாம், மறுபடியும் புதுப்பிக்க கூடாத ஒருத்தர் இருப்பாங்களாம். யார் அது? வசனம் என்ன சொல்லுது, ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டும் பரமீவை ருசி பார்த்தும் அப்படியே சொல்லிட்டு போவோம். மறுதளித்து போனவர்களை அவ பாருங்க எந்த வகுப்பாரை பத்தி சொல்லிட்டு இருக்கிறாருங்க, இரண்டாம் மரண வகுப்பாரை பத்தி இங்க சொல்லிட்டு இருக்கிறார். அப்படி இருக்கிறவங்க உடனே சத்தியத்துக்குள்ள இருந்து இறந்து போயிடுவாங்களா, செத்துருவாங்களா? உடனே தலையில இருக்கும் அவங்களுக்கு. பாருங்க, இரண்டாம் மரணத்துக்கு போறவங்களுக்கு தலையில இருக்கும், ஆனா உடனே செகண்ட் டெத்துக்கு போக மாட்டாங்க. தலையில வாங்கின வசனத்தை எங்க கொண்டு வர மாட்டாங்க, கொஞ்ச நாள் வாழ்வாங்க, இருதயத்துக்கே கொண்டு வராம வாழ்வாங்க. அப்போ ஒரு சுதந்திரம் கிடைக்கும் பாருங்க அவங்களுக்கு. ஏன்னா இங்க சொன்னது எதுவுமே கேட்க மாட்டேங்கிறாங்க, தேவனுடைய வார்த்தைகள் எதுவுமே போக மாட்டேங்குது. என்ன சுதந்திரம் தெரியுங்களா? எக்லீசியாவுக்கு போக வேணாம், பைபிள் படிக்க வேணாம், எந்த ஆவிக்குரிய புஸ்தகங்களும் படிக்க வேணாம், சகோதர ஐக்கியத்தில் கலந்துக்க வேணாம். சூப்பர் சுதந்திரம். யாருக்குங்க? மறுபடியும் புதுப்பிக்க கூடாதவங்க. அவங்க பாருங்க அந்த பாயிண்ட்ல நான் சுக்கா முடிச்சிட்டாருங்க. அவங்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்கும், அந்த விடுதலையில் ஒண்ணுமே இல்லை. அவங்க இஷ்டத்துக்கு நடப்பாங்க. அந்த பாருங்க அது சொல்லிட்டு மாறாக சொல்றாரு பாருங்க, அது அவங்களுக்கு மாறாக தேவபுத்திரர்கள் தங்களுடைய சுயாதீனத்தோடு செயல்படுவதற்கான விடுதலையே ஆகும். சூப்பர் பாயிண்ட் பாருங்க. நீங்க நினைச்சாலும் மாத்திக்கலாம், மாத்தாமலும் இருக்கணும், விட்டுடலாம். இதுதான் சுதந்திரம். அந்த சுதந்திரத்தையும் சொல்லிட்டாரு. இப்ப என்ன சொல்றாருங்களாம், தேவனுடைய பிள்ளைகள் தங்களுடைய சுயாதீனத்தோடு செயல்படுவதற்கான விடுதலை இருக்குது. என்ன விடுதலைங்க? படிங்க சிஸ்டர். அதாவது நல்லதை செய்வதற்கான சுயாதீனம். நல்லதை செய்வதற்கான சுயாதீனம். நீதியின் நிமித்தம் அநீதியாய் பாடுபடும் சுயாதீனம். ஆமா பாருங்க, அநீதிக்காக நீதி நிமித்தம் பாடுவதற்கு உங்களுக்கு சுயாதீனம். சகோதரர்களுக்காக இன்னும் பொதுவாக கூறினால் சத்தியத்திற்காக நம் ஜீவனை தியாகம் செய்வதற்கான சுயாதீனம். சத்தியத்திற்காக ஜீவனை தியாகம் அப்பனா சத்தியத்துக்காக உயிரை கொடுக்குறதுங்களா? உயிர் உள்ள நாட்களை கொடுக்கணும். அந்த வார்த்தை பாருங்க, சத்தியத்துக்காக. அப்ப சொல்லிட்டு இது ஏதாவது கேள்வி கேட்க முடியுங்களா? இதெல்லாம் தேவன் நம்மகிட்ட சொல்லி முடிச்சிட்டாரு, இதெல்லாம் செய்யுங்கன்னு சொல்லி முடிச்சிட்டாரு. அப்ப அந்த ஒரு சுதந்திரத்தை தேவன் நமக்கு என்ன செய்ட்டாருங்க, கொடுத்துட்டாரு. இப்ப அந்த வசனத்தை சொல்லி பாருங்க, சத்தியத்தையும் அறிவீர்கள். சத்தியம் உங்களை இங்க போகணுங்க, இங்க போய் இங்க உண்மையை காமிக்கணும். அப்ப பாருங்க, பேசின வார்த்தைகள் பார்க்கும்போது இது இந்த விஷயங்கள்லாம் நமக்கு கஷ்டமா ஒருத்தருக்கு இருக்கும் உள்ள, நமக்குள்ள போகும்போதெல்லாம். அப்ப தேவனுடைய பிள்ளைகளை அழைக்கப்பட்டு இந்த ஓட்டத்தை ஓடும்போது அந்த கஷ்டத்தை நம்ம எடுத்துக்கூடாது. இப்படிலாம் பாயிண்ட்ஸ் இருக்கு, நம்மளால முடியலையே அப்படின்ற கஷ்டம் இருக்கும். ஆனால் நமக்கு முயற்சி செய்யணும். ஒன்றுமில்ல, நமக்கு வியாதி வந்தால் டாக்டர்கிட்ட போகிறோம், போன உடனே என்ன கேட்குறோம், டாக்டர் நீங்கள் எனக்கு என்ன செய்யாதீங்கன்னு சொல்லுவோம். ஊசி போடாதீங்க, மாத்திரை கொடுத்துருங்க, டானிக் கொடுத்துருங்கன்னு சொல்லுவோம். ஏன்? ஊசி போட்டால் என்ன பண்ணும் பார்த்தீங்களா? இப்போ நம்ம தேவனுடைய வார்த்தைகள் நமக்கு என்னவா இருக்குங்க,
வலிக்கும். ஏன்னா அந்த ஊசி போடும்போது தான் அது வலிக்குமே வழியே, போயிடுச்சுன்னா என்ன ஆகுங்க? இதே தாங்க நமக்கும். நமக்கு ஒவ்வொன்றும் நம்ம மாமிசம் குத்தும். ஆனால் தேவனுடைய வார்த்தைகள் இப்படி இருக்கும்போது அந்த குத்தல்லையும் நம்ம வாங்கிட்டோம்னா அதுவே நமக்கு மருந்து, குணமாயிருங்க. அப்படி சொல்லிட்டு கடைசியாக ஒரு சொல்கிறார் பாருங்க, அப்படி நினைக்காவிட்டால், அப்படிதான் நினைக்கணும் நம்ம. அதே சமயம் நமக்கு வாய்ப்பிருப்பதால் எல்லா மனுஷருக்கும் நன்மை செய்வதற்கான சுயாதீனம் ஆகியவையே. இவ்வளோ முடிச்சாச்சு. இப்போ அடுத்த பகுதியை நம்ம எடுத்துக்கலாங்க. அடுத்த ஒரு பாயிண்ட், லைஃப் அன்டு லைஃப் ஆர் டெத் அன்டு டெத். தமிழ்ல அருமையான பேர், ஜீவனுக்கு ஏதுவான ஜீவன் அல்லது மரணத்துக்கு ஏதுவான எது வேணுமோ நீங்க முடிவு பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டாருங்க. ஒரு வசனம் வாசிக்கலாங்களா? வாசிங்க. 2 கொரிந்தியர் 2:16. கெட்டு போகிறவர்களுக்குள்ளே மரணத்திற்கு ஏதுவான மரண வாசனையாகவும், என்ன வாசனைங்க? மரணத்துக்கு ஏதுவான மரண வாசனையாகவும், ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளே ஜீவனுக்கு ஏதுவான ஜீவ வாசனையாகவும் இருக்கிறோம். பாருங்க, மெசேஜ் கொடுக்கறது ஒருத்தர் தான், மெசேஜ் ஒரே மெசேஜ் தான் போகுது. ஆனா கேட்கறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அந்த நிறைய பேர்ல 2 குரூப்பா இருக்கிறாங்க. ஒரு குரூப்புக்கு மெசேஜ் எப்படி போதுங்களாம்? மரண வாசனையா போதும். இன்னொரு குரூப்புக்கு ஏன் ஒரே மெசேஜ் 2 வாசனை வருமா? எப்படி வரும்? வாசனை 2 வராதுங்க, எடுத்துக்கிற விதத்துல எடுத்துக்கிறது தான் இருக்கு. கடைசி ஒரு லைன் பாருங்க, அது வாசிங்க. இவைகளை நடப்பிக்கிறதற்கு எவன் தகுதியானவன்? பாத்தீங்களா? யாருக்கு தேவன் சொல்வதெல்லாம் ஜீவன் தரக்கூடிய வாசனையா இருக்குதோ, யாருக்கு அது வந்து மரண வாசனை இருக்குதோ நம்ம திங்க் பண்ணிக்கணும். யாருக்கு தான் அது தகுதி இருக்கும் நம்மளே யோசிக்கணும். வாசிக்கலாம் அடுத்தது. கர்த்தரை குறித்த அறிவின் மூலமாகவும் அவருடைய கிருபை நிறைந்த திட்டங்களின் மூலமாகவும் விசுவாசத்தினால் ரட்சிக்கப்பட்டவர்களின் நிலைமையை குறித்து சிந்திக்கும் போது, பாருங்க, சிம்பிளா நம்மளை பத்தி தான் சொல்லப்படுது. அப்போஸ்தலர் கூறுவது என்னவென்றால், அவர்களுக்கு சொல்லப்படும் செய்தியானது பாருங்க, என்ன செய்தி? 2 செய்தி. ஜீவனுக்கு ஏதுவான செய்தியாகவோ அல்லது மரணத்துக்கு ஏதுவான செய்தியாகவோ மாறுகின்றது என்பதே. மாறுகின்றது ஒன்னா தான் போகுது, மாறுது. பாருங்க, ரொம்ப இன்டெப்த் மீனிங் பாருங்க. என்ன சொல்ல வர்றாருன்னா, ஒரு நியூஸ், ஒரு மைண்ட் கரெக்டா இருக்குன்னா அது உள்ள போகும்போது எப்படி போகலாம்? மாறுமா. சிலருக்கு எப்படி இருக்குதுங்களா? ஜீவ வாசனை, சில பேருக்கு மரண வாசனை. இதுல யாருக்கு மரண வாசனையா இருக்கணும் அப்படின்னா பாருங்க, கீழே சொல்றாரு பாருங்க. நமது அர்ப்பணிப்பின் கோரிக்கைகளும் தேவைகளும் சிலருக்கு கடினமானதாகவும் பாரமானதாகவும் தோன்றும். பாருங்க எப்படி தோன்றுது பாருங்க, மாறுது பாருங்க. யாருக்கு வந்து தேவனுடைய நிபந்தனைகள், சட்டத்திட்டங்கள், ஒழுங்குமுறைகள் இதெல்லாம் பாரமா இருக்குன்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் எப்படி இருக்குங்களாம்? ஏற்றுக்கொள்ளதே கஷ்டமா இருக்கும். ஸோ அந்த ஃப்ராக்ரண்ட் மாறுது, வாசனை மாறுது பாருங்க. செய்தி 2 பேருக்கு தான் போகுது, ஏற்றுக்கொள்கிறவர்கள், ஏற்றுக்கொள்ளாதவர்கள். ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு என்னன்னு சொல்லிடலாம், என்ன வாசனை? மரண வாசனை. ஏற்றுக்கொள்கிறவங்களுக்கு பாருங்க, வாசனை வந்து மாறுறது வந்து யார்கிட்ட இருக்குன்னா அவங்கவுங்க சுயாதீனத்தில் தான் இருக்குது. அப்போ கடைசி வரைக்கும் நமக்கு என்ன கொடுக்க போகுதுன்னா, இப்போ என்ன வாசனை வருதோ அதுதான் கடைசி வரைக்கும் வரும். நம்ம ஆவிக்குரிய ஜீவியத்தில் இப்போ அது பாரமாக இருக்குது, எனக்கு பிடிக்கல, ஏதோ வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தால் என்ன வாசனை அடிச்சுக்கிட்டே இருக்குது? எனக்கு ரொம்பவும் இலகுவாக இருக்குது, இதில் நான் ரொம்ப விரும்புகிறேன், இந்த ஒழுங்குமுறை எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, என்னுடைய வளர்ச்சிக்கு ரொம்ப அதிகமாக கிறிஸ்துவனுடைய சாயலை நோக்கி போகிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு, ஏற்றுக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு என்னவங்க பார்த்தீங்களா? இப்போ வாசனை பார்த்தீங்களா? அப்போ ஏற்றுக்கொள்கின்ற இருதயத்தில் தான் இருக்குது. அப்போ ரொம்ப முக்கியம். அப்போ இது இந்த மாதிரி மரண வாசனை வந்தால் ரிசல்ட் மரணம், ஜீவ வாசனை வந்தால் ரிசல்ட் என்னங்க? ஜீவன். இப்போ நம்ம எதை பெற்றுக்கொள்ள போகிறோம் அதை தீர்மானிக்கிற வக்கீல் யார்? யாருங்க வக்கீல்? ஆமாம், மாற்றி சொல்லி இந்த பாடத்தில் யாருங்க? நம்ம இருதயம். அப்போ இப்போ சொல்லுங்க, எவன் நடப்பதற்கு தகுதியானவன் யார் தெரியுங்களா? ஜீவ வாசனை யாருக்கு வருதோ அவன்தான் தகுதியானவன். வாசிங்க. சத்தியத்திற்கு ஊழியம் புரியும் அனைவர் மேலும் பயங்கரமான அழுத்தம் தரும் ஒரு பொறுப்புள்ளது. இவைகளை நடப்பிப்பதற்கு எவன் தகுதியாவான் அப்படின்னு பவுல் கேட்டிருக்கார்.
எவன் தகுதி ஆவான்? வாசிங் சிஸ்டர். நம்மில் ஒருவர் தற்போதுள்ள வாய்ப்புகளின் மதிப்பை எவ்வாறு உணர்ந்து புரிந்து கொள்ள முடியும்? பாத்தீங்களா? இப்ப தேவன் கொடுத்திருக்கிற வாய்ப்பு, மதிப்பு, பொக்கிஷம் இதெல்லாம் யார் உணர்ந்துக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் ஜீவ வாசனையா இருக்குமா. வாசிங்க. கர்த்தருடைய நாமத்தினால் அவருடைய செய்தியை எடுத்து கூறுபவர்கள் இதிலுள்ள பொறுப்பின் முக்கியத்துவத்தை போதுமான அளவுக்கு எவ்வாறு அவர்களால் உணர முடியும்? பத்தில சிம்பிளா சொல்லிட்டாரு. ஒரு விஷயத்தை உணர்ந்துக்கணும் அப்படின்னா நாம எடுத்துக்கொள்றது தான் இருக்கு. எடுத்துக்கொள்ற இன்ஃபர்மேஷன் தலையில் இருக்குது, அதை செயல்படுத்துற இருதயம் இங்க இருக்குது. அப்ப இருதயத்துக்கும் தலைக்கும் தொடர்பு இருக்குது. தேவன் தலையில கொடுக்கறத நம்ம இருதயத்துக்கு போகும்போது வாசனை மாறி போச்சுன்னா நம்ம ஒன்றும் செய்ய முடியும். அது நியாயமா இருக்கா? இப்போ நம்ம கையில தான் இருக்குது. அப்போ மெசேஜ் ஒன்று தான், இருதயத்துக்கு போகும்போது என்னவோ மாறிடுது, மரண வாசனையாக மாறுது. ரிசல்ட் வேற ஒன்றும் இல்லை, அது மரணமாக தான் இருக்கும். பாருங்க, நீதியாக சொல்லிட்டாரு பாருங்க. அப்போ ஜீவனுக்கு ஏதுவான ஜீவன், மரணத்துக்கு ஏதுவான மரணம். அப்போ ஏன் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஏன் இந்த மரண வாசனைக்கு பேர் இன்னொன்று பேர் என்ன தெரியுங்களா? துர்நாற்றம். ஏன் இருதயம் துர்நாற்றம் அடிக்குது? எதனால துர்நாற்றம் வரும்? புளிப்பு சேர்ந்தா வந்துருமா? சரிங்களா? இப்போ மாவில் புளிப்பு சேர்ந்தா என்ன வருது? துர்நாற்றம் வருதுங்களா? அப்போ இருதயத்தில் புளிப்பு சேர்ந்துருச்சுன்னா வாசனை மாறி போச்சு. ஏன் வாசனை மாறுது தெரியுங்களா? மெசேஜ் ஒன்று தான் வருது. அப்போ பாருங்க, புளிப்பை வாசனையை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, அதான் மரண வாசனை. என்னென்ன வாசனைக்குரிய பொருள்லாம் உள்ளே வச்சிருக்கோம் பாருங்க. நம்மளால வச்சிருக்கோம்னு செக் பண்ணிக்கலாம். நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்கவுங்களே செக் பண்ணிக்கணும். பாருங்க என்னென்ன இருக்கு பாருங்க. தீமை, வெறுப்பு, சச்சரவு எல்லாம் உள்ள போட்டுக்கிட்டு இருந்தா அது என்ன வாசனையாக தான் மாறுங்க. மேலே தலையில மட்டும் இருக்குது, எங்க இல்லை. அங்க எரிக்கிற வாசனை இங்க இருக்கணும். தலையில இருக்கக்கூடிய செய்தியினுடைய அந்த கரு, அந்த விளக்கங்கள் நமக்குள்ள இங்க போய் கிரியை செய்யணுங்க, ரொம்ப முக்கியமானது. அப்படி இருக்கும்போது பாருங்க, அப்ப எல்லாம் இது உள்ள போயிட்டா புளிச்சு போயிடும். புளிச்சு போயிட்டா என்னதான் நம்மளுக்கு மாறிடும். ரிசல்ட் பாருங்க, அருமையா சொல்லப்பட்டிருக்காங்க. அப்ப அந்த ஒரு மனப்பக்குவம் நம்மகிட்ட இருக்கணும். இருதயம் பாதுகாப்பா வச்சுக்கணும், அதற்கான மனப்பக்குவம் இருக்கணும். அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். சரி, இவ்வளவு சொல்லிட்டு கடைசியா எப்படி ஒரு சப்ஜெக்ட் முடிக்கிறாருன்னா, யாருக்கு ஒரு எக்லீசியால அதிகமா தேவைப்படுது அப்படின்னு முடிக்கிறார். இந்த ஒரு மனப்பக்குவம், இந்த ஒரு இருதயம் யாருக்கு அதிகமா தேவைப்படுது அப்படின்னு சொல்லி அருமையா முடிக்கிறார். யாருக்காக தான் இருக்குங்க? எனக்கு இல்லைங்க, மூப்பர்களுக்கு. அவர் அப்படிதான் முடிக்கிறார். பாருங்க சப்ஜெக்ட்ல அது வாசிக்கலாம் பாருங்க. அடுத்து இது பண்ணுங்க. அதுபோலவே தூய்மையும் தன்னலமற்ற இருதயத்தையும் கொண்டுள்ள மூப்பர்கள் எல்லாருக்கும். மீண்டும் ஒரு முறை வாசிங்க. தூய்மையும் தன்னலமற்ற தலையின் போட்டிருக்கா, பாத்தீங்களா? என்னன்னு போட்டிருக்கீங்க? இருதயத்தை. தலையை வச்சு ஒண்ணுமே செய்ய முடியாது. பாருங்க, திரும்ப ஒரு முறை சொல்லுங்க. அதுபோலவே தூய்மையும் தன்னலமற்ற இருதயத்தையும் கொண்டுள்ள மூப்பர்கள் எல்லாருக்கும் நாங்கள் அறிவுறுத்துவது என்னவென்றால், எல்லா மனுஷர் மீதும் அன்பும் நல்ல ஆசைகளும் தவிர வேறொன்றும் அவர்களுக்கு இல்லாமல் பரிசுத்த ஆவியின் கனிகளாலும் கிருபைகளாலும் அதிகமாக நிரப்பப்பட்டவர்களாகி மந்தையை குறித்தும் கவனமாய் எச்சரிப்புடன் இருக்க வேண்டும் என்பதே. அதாவது ஆளுக்குள்ள வந்துட்டு போயிட்டா வெளியே போகும்போது ஆவியின் கனி கொட்டணுமா, கொட்டி கிடக்கணுமா. யார் இருக்குங்க? இந்த பொறுப்பு யார்கிட்ட இருக்குங்க? பாருங்க, எவ்வளோ பெரிய முக்கியமான ஒரு பொறுப்பு பாருங்க. அப்படின்னா எல்டர் இந்த விஷயத்துல எப்படி இருக்கணும்னா, அவங்களுடைய இருதயம் எப்படி இருக்கணும்னா, சபையில தேவன் அவருடைய சபையை நம்பி, தேவன் தன்னுடைய சபையை யார்கிட்ட கொடுத்துருக்காருங்க? மூப்பர்கிட்ட ஒப்பு கொடுத்துருக்காரு. என்னுடைய பிள்ளைங்க உள்ள இருக்கிறாங்க, உங்களுடைய சகோதர சகோதரிகள், இவங்களுடைய இருதயத்தை நீங்க என்ன செய்யணும்? மாற்றக்கூடிய வகையில் உங்க இருதயம் எப்படி இருக்கணும்ன்றார். ரோல் மாடலா இருக்கணுமா. பாருங்க என்ன சொல்றாரு. யாருடைய இருதயம் ரோல் மாடலா இருக்கணுமா? எல்டருடைய இருதயம். பாருங்க, அப்படின்னா சபையில ஒரு முழுமையா அந்த ஆவியின் கனி கொட்டி இருக்குது, அன்பு, இரக்கம் இதெல்லாம் வளர்ந்துருக்கு அப்படின்னா அவங்க யாரை பார்ப்பாங்க? மூப்பர்களை தான் பார்ப்பாங்க. மூப்பர்களுடைய இருதயம் எப்படி இருக்கு? அது நிரம்பி வழியுதான். அது நிரம்பி வழிஞ்சாதான் மற்றவங்க கொடுக்க முடியும்.
பாருங்க, இதை குறித்து தான் அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு, டேக் ஹீட் டு யுவர் செல்ஸ். மூப்பருக்கு தான் சொல்றாரு பாருங்க. அப்போஸ்தலர் 20:28 வாசிங்க. ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்தும் எச்சரிக்கையாய் இருங்கள். முதல்ல யாரை குறிச்சிங்க? உங்களை குறிச்சுன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதிக சோதனை யாருக்கு வரும்? மூப்பர்களுக்கு தான். உதாரணமாக இந்த பஸ் எல்லாம் எவ்வளோ ஸ்பீடில் மோதுதுன்னு ஒரு உடஞ்சி போகிறதுக்கு ஒரு டெஸ்ட் வைப்பாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த டெஸ்ட்டுக்கு பேர் என்னங்க? ஒரு சுவர் வச்சுக்கிட்டு பஸ்ஸை வேகமாக மோத விடுறது, சோத்து மேலே கிராஷ் டெஸ்ட்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? இப்போ ஒவ்வொரு சகோதரன் சகோதரிக்கும் சுவர் ஒன்று இருக்குது மோதுறது. அந்த மாதிரி மூப்பர்களுக்கு இங்கே இருக்கிறவங்களோட அதிகமாக பலமான சுவர், அதில் மோதனா எவ்வளோ அடிப்படும் நினச்சி பாருங்க. அப்போ பாருங்க, அந்த அளவுக்கு தாங்கக்கூடிய சக்தி அவங்களுக்கு இருக்குதான்னு தேவன் செக் பண்ணுவார். அப்போ ஒரு மூப்பர்களுடைய அந்த இருதயம் எப்பேற்பட்டதாக இருக்கணுங்கிறத கடைசியாக அங்கே முடிக்கிறாருங்க இந்த விஷயங்கள். அப்போ பாருங்க, முடிச்சுட்டு அதை சொல்கிறார் பாருங்க, வாசிங் ஸ்டார். எல்லா இடங்களிலும் உள்ள மூப்பர்கள் இதில் விசேஷித்த கவனம் செலுத்தியாக வேண்டும். இந்த பார்ட்ல விசேஷ கவனம். எந்த பார்ட்டுங்க? என்ன பகுதியை பற்றி நம்ம படிச்சுட்டு இருக்கிறோம்? இப்போ எல்லா இருதயங்களும் தேவன் விரும்புகிற இருதயங்களா மாற்றணுமா? எவ்வளோ கஷ்டமான வேலை. பேர் தனக்குத்தானே மாத்துறது பெருசு. இவங்க என்ன செய்யணுங்களாம்? எவ்வளோ சிரமம் பாருங்க அதில் இருக்கு. அது யாருக்கு அந்த பொறுப்பு இருக்குங்களா? அதிகமாக மூப்பர்களுக்கு இருக்குது. வாசிங் ஸ்டார். ஏனெனில் ஒவ்வொரு சோதனையிலும் மிகவும் விருப்பமான மற்றும் மிகவும் முக்கியமானவர்களுக்கே கடுமையான துன்பங்களும் பரீட்சைகளும் இருக்கும். பாத்தீங்களா? எந்த அளவு கண்டிப்பா தேவன் நம்மை மேலே கொண்டு வராரோ அந்த அளவு கண்டிப்பா என்ன இருக்குங்க? சோதனைகளும் கஷ்டங்களும் இருக்கும். ஆனா அதுல ஜெயிப்பது தான் எதை பொறுத்து இருக்குங்க? மனசை பொறுத்து இருக்குது. அப்படின்னு சொல்லிட்டு கடைசி அப்படின்னா 1000 வருட அரசாட்சியில கண்ணுக்கு தெரிகிற ராஜ்யத்துல இஸ்ரேல் ஜனங்கள் கை கொள்ள மாட்டேன் அப்படின்னு சொன்ன நியாயப்பிரமாணத்தை கை கொள்வாங்களா, கை கொள்ள மாட்டாங்களா? 1000 வருட அரசாட்சியில் கை கொள்வாங்களா, கை கொள்ள மாட்டாங்களா? ஏன் வாசிக்கலாம் பாருங்க. எரேமியா 31:3, 31:33. அந்நாட்களுக்கு பிற்பாடு நான் இஸ்ரேல் குடும்பத்தோடு பண்ண போகிற உடன்படிக்கையாவது, நான் என் நியாயப்பிரமாணத்தை அவர்கள் உள்ளத்திலே வைத்து அதை முதல்ல எங்க வச்சாரு? இஸ்ரேல் ஜனங்களுக்கு நியாயப்பிரமாணத்தை எதில் வச்சுட்டாரு? கற்பலகையில் வச்சாரு. அதாவது அதை அவங்க தலையில கொண்டு போய் வச்சார். கற்பலை இருக்கிறத படிச்சு அறிவு எடுத்துக்கங்கன்னு கேட்கல. இப்போ எங்க வைக்கிறேன்னு சொல்றாரு பாருங்க. வாசிங் சார். அதை அவர்கள் இருதயத்திலே எழுதி. இப்ப பாருங்க, உள்ளத்திலே வச்சுட்டார். அதை பண்ணிட்டார், டிசைட் பண்ணிட்டார் தேவன். அப்பனா அவங்க என்ன ஆகணும்? அது அந்த சூழ்நிலை அவங்க கொடுத்தே ஆகணும். புரியுதுங்களா? இது நல்லா தான் இருக்குது, கூட நல்லா இருக்கு பாருங்க. நாமெல்லாம் யூதர்களா? இப்போ என்ன வித யூதர்களா? அவங்க மட்டும் கொடுத்துட்டாங்க. நாம யூதர்களா? யூதர்களா இல்லைங்களா? ஆமாவா இல்லைன்னு சொல்லி மட்டும் சொல்லிடுங்க. ஆமா பாருங்க, ஆபிரகாம் நமக்கு என்ன ஆகணும்? தகப்பன் தாத்தா ஏதோ ஒன்று சொல்லிட்டு போகலாம். அப்போ பாருங்க, இப்போ நாம கூட யூதர்கள் தான். ஆனால் நமக்கு பாருங்க தேவன் என்ன பண்றாருன்னா, வாசிக்கலாம். இப்போ இது இருதயத்தில் வைக்க மாட்டேன்ட்டாரு. இப்போ என்ன சொல்லிட்டாரு? இப்போ எங்கே வச்சுட்டாரு? நமக்கு ஒரே கவலையாக போச்சு. இப்போ இஸ்ரேல் ஜனங்களை பார்த்துட்டு நம்ம கவலைப்படுறோம். என்ன அவங்களுக்கு மட்டும் இருதயத்தில் வச்சுட்டாரு. இப்போ நமக்கு எங்கே வச்சுட்டாரு? எங்கே வச்சுட்டாருங்க? தலையில் வச்சுட்டாரு. தேவனே, ஏதோ கொஞ்சம் பார்த்து மாமிச இஸ்ரேல் மாதிரி எங்களுக்கு என்ன செய்யுங்க, கொஞ்சம் இறக்கம் காட்டி இருதயத்திலே வச்சுட்டிங்கன்னா இந்த சப்ஜெக்ட்லாம் இவ்வளோ நேரம் கேட்க வேண்டியதே இல்லை. புரியுதுங்களா என்ன சொல்கிறேன்னு? அப்படின்னு யோசிச்சோம்னா, அப்படியா, சரி, அப்போ நீங்கள் என்ன செய்யுங்க, இதுக்குள்ளே வர வேண்டியதில்லை. நீங்கள் எங்கே போயிருக்கணும்? நீங்கள் ஆமாம், நீங்கள் அங்கே போயிருக்கணும். பாருங்கள், அப்படி ஒரு வேளை ப்ரேயர் பண்ணால் முதல் கேட்க மாட்டார். இவ்வளோ இதுக்கப்புறம் இப்படிலாம் நமக்கு திங்கிங் வருங்க. அப்போ பாருங்கள், இது அப்போ நாம் கூட யூதர்கள் தான் ஒரு விதத்தில். அப்புறம் வாசிக்கலாம் பாருங்கள், கடைசியாக அந்த வசனம் வாசி கொஞ்சம் சொல்லுங்கள். 2:29. உள்ளத்திலே யூதனானவனே யூதன், எழுத்தின்படி உண்டாகாமல் ஆவியின்படி இருதயத்தில் உண்டாகும் விருத்த சேதனமே விருத்த சேதனம். பாயிண்ட் பாத்தீங்களா? அங்கே இஸ்ரேல் ஜனங்களுக்கு விருத்த சேதனம் இருந்தது, சரிங்களா? இப்ப நமக்கு விருத்த சேதனம் இதெல்லாம் தெரியுதுங்களா? இவ்வளவு நேரம் நம்ம அதான் பார்த்துட்டு இருக்கோம். இருதயம் தான் இங்க முக்கியமான பாயிண்ட். இருதயத்தில் உண்டாகும் விருத்த சேதனமே
இப்படிப்பட்டவனுக்குரிய மனுஷரால் எங்கே ஒன்று இருக்குங்க. இப்போ நம்ம இருதயத்தை மட்டும் நல்லா பாதுகாத்தோம்னா நமக்கு என்ன இருக்கு பாருங்க. இதுக்கு மேலே தேவன் நம்மக்கிட்ட எதிர்பார்ப்பது ஏதாவது இருக்குங்களா? கம்ப்ளீட்டாக தேவன் எதை செக் பண்ணிட்டுக்கிறாரு? இருதயத்தினுடைய கண்டிஷன், எவரி மூமெண்ட், எவரி டாஸ்க் நல்லா இன்ஸ்பெக்ஷன் பண்ணிட்டு இருக்கிறார். அவர் இன்ஸ்பெக்ஷன் தான் பண்ணுவார், நம்மளும் நம்ம இன்ஸ்பெக்ஷன் பண்ணுவோம். அவர் கண்ட்ரோல் பண்ண மாட்டார். பாயிண்ட்டை புரிஞ்சுக்கணும். நம்ம அவர் சுயாதீனத்துக்கு விட்டார், ஆனால் அது அங்கிறது பார்த்துட்டு இருக்கிறார். அப்போ தேவன் ஏற்றுக்கொள்கிற அந்த அளவுக்கு நம்ம பக்குவப்படணும். அதுக்குரிய டேட்டா பேஸ் தலையில் வச்சுட்டார். நமக்கு எல்லாத்துக்கும் தலையில் இருக்கிறத எடுத்து நம்ம என்ன செய்யணுங்க, அப்ளை பண்ணி யார் காமிக்கிறாங்களோ அவங்களுக்கு தேவன் வெளிப்படையெல்லாம் காரியங்கள் செய்ய மாட்டார். இங்கெல்லாம் நிறையெல்லாம் எதுவுமே கொடுத்துட மாட்டார். இங்கே கொடுக்க மாட்டார். கண்டிப்பாக எங்கே கொடுப்பாருங்க? தேவன் எதை பார்க்குறார்? இருதயத்தை பார்க்குறாரு. அதுக்கு ஒரு புது மேனி கொடுத்து புது சிருஷ்டி பாருங்க. நினச்சி பாருங்க. சப்ஜெக்டில் ரொம்ப முக்கியம். தலையை விட இருதயமே முக்கியமானது. கண்டிப்பாக அது பாதுகாக்கப்பட வேண்டியது, காத்து கொள்ள வேண்டியது அப்படிங்கிறத நம்ம இந்த பாடத்தில் பார்த்து நம்ம நிறைவு செய்கிறோம். அப்போ எல்லாமே நமக்கு இருதயம் என்பதை நம்ம நினைவுபடுத்தி கொண்டு வரக்கூடிய நாட்கள் அதற்குரிய நம்ம ஓட்டத்தையோட தேவன் தான் கிருபை செய்வாராக. தொடர்ந்து தேவனுக்கு நாம் பிரியமாக இருக்க தேவன் கிருபை செய்வாராக. ஆமென்.